சங்கர் சாரோடைய வேலை பார்த்த காலகட்டத்தில் முக்கியமான 3 படங்கள்னு சொல்ல போனால் ஒன்று ஜீன்ஸ், முதல்வன், பாய்ஸ் அப்படின்னு நாங்கள் இந்தியன் நம்ம சொல்லலாம். இந்தியன் நம்ம நிறைய பேசிட்டோம், அதனால இந்த 3 படங்களை நான் எடுக்கிறேன். நான் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு படங்கள் பற்றி அந்த படம் சார்ந்திருக்க அனுபவங்களை ஷேர் பண்ண சொல்லி நான் கேட்க போகிறேன். சார், இப்போ நீங்கள் ஆப்வியஸாக உங்கள்கிட்ட நான் ஆரம்பிக்கிறேன். நீங்கள் வந்து ஜீன்ஸில் வந்து உங்களுக்கு பெரிய அசோசியேஷன் இருக்குது. ஸோ அதில் ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை சொல்லுங்களேன். ஜீன்ஸ் சார்ந்தது உங்களுக்கு இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்க ஒரு மெமரினா அதை சொல்லுங்க. ஜீன்ஸ்னா வந்து எனக்கு காரைக்குடி பர்சன் தான். காரைக்குடி அது நம்ம ஊர். ஆமாம், மக்கள் நாச்சியாப்பன் போர்ஷன் அந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த 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 போர்ஷன் மட்டும் வேற மாதிரி தனியாக இருக்கும். கலரே மாதிரி, ஃப்ளேவரே வேற இருக்கு. அது இது அப்படின்னு காட்டிக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு டப்புன்னு கேரனா அவ்வளோ இதாக இருக்குன்னு வச்சுனாரு. அப்போ பாலகுமார் சார் டைலாக்கு அவர் ஃபுல்லாக அந்த போர்ஷன் ஃபுல்லாக அள்ளி முடிச்சிட்டாரு. ஆனால் என்ன வழக்கமாக எப்போ நார்மலாக இருக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து நான் எத்தனை வருஷம் நம்ம ஹாஸ்பிட்டல் இருந்தால் கூட எனக்கு அந்த கிராமத்து அந்த வார்த்தைகள் அந்த அந்த பாச அந்த இது போகாது. கிராமத்தனமாக தான் பேசுவேன், கிராமத்தனமாக தான் எல்லாத்தையும் பண்ணுவேன். அது சங்கர் சாரும் வாட்ச் பண்ணி இருப்பார். ஆமாம் சார், சென்னை வந்து ரொம்ப வருஷங்களாக அப்படிதான் பேசுவேன். இப்போ கொஞ்சம் மாறி இருக்கும், அப்பெல்லாம் அப்படி இருக்கும். வீடு கிளியர் பண்ணுற பார்த்தா கிளியர் பண்ணுவார். அங்கிட்டு போங்க எங்கிட்டு போங்கம்மே. அது வந்து சங்கர் சாரே படிக்கிறது ஏன் சொல்கிறாங்க. அது மாதிரி அது மாறாமே தான் இருந்தேன். அது அப்போ தான் சரிட்டு நான் டைலாக்ல வந்து எனக்கு தெரியும் அவருக்கு. அப்போ அப்படியே அந்த ஒரு சம்பளம் தூக்கி கொடுத்தாராட்ட மொட்டை மாடல் வந்து கிடுகு கொட்டா போட்டுருந்தாங்க. எனக்கு இப்போ வந்து ரெண்டு அந்த 10 சின்ன 5 சின்ன இருந்தேன் மொத்தமாக விட்டேன். இது பூரா நீ உங்கள் ஊர் பாசையில் அப்படியே மாற்றுல அப்படின்ட்டு நான் இஞ்சி ஒவ்வொரு வார்த்தை பிறப்பேன். இந்த வார்த்தைக்கு நம்ம ஊரில் இல்லை, இந்த வார்த்தைக்கு நம்ம ஊரில் இல்லை, அப்படியே வார்த்தைக்கு போட்டு அப்புறம் இதுங்கிறது ஒரு பழமொழி போட்டு நல்லா இருக்குங்க அப்படின்னு புதுசாக நானும் ஒரு பழமொழி யோசிப்பேன். புதுசாக நானும் ஏன்னா அதுவும் நம்மள அதாவது வழக்கமானது இல்லாமல் நம்ம ஒரு பழமொழியாக இருக்கிறதுக்காக அப்படியே அது உள்ள போடுவேன். அப்படியே மாற்றி ஃபுல்லாக அதுன்னு அது பேர் வரைக்கும் நான் வச்சுருப்பேன். மேத்தாலாம் பேர் வரைக்கும் மாற்றிட்டேன். அந்த கேரக்டர் பேர் வரைக்கும் அந்த மேத்தான் வைக்கிறது அதுக்கு ஏதோ ஒருத்தோடைய அந்த பேர் வைக்கலாம் நான் வந்து வச்சு மாற்றி ஃபுல்லாக அதை மாற்றினேன். படித்து பார்த்தேன், ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம் ஃபுல்லாக அது நல்லா எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். அதே மாதிரி செட்டிங் பாட்டு நாங்கள் பார்த்தேன். நான் வசந்தம் தான் பார்த்தோம். வசந்தம்லாம் பெரிய வேலை பார்க்காது, ஓடி எவ்வளோ செய்வாங்க. ஃபுல்லாக நான் 2 பேரும் என்ன செய்யணும்னா டைலாக்ல விட்டேன். அதே மாதிரி அதை 3 மாதிரி விட்டு வரணும்ல, அந்த தெரு அது இது எல்லாமே நம்ம உண்டு போட்டு 2 பேரும் நைட்டாக தூங்க மாட்டோம். கிராமத்துக்கு போவோம், வண்டி எடுத்து அங்கேருந்து ஒரு பொருள் தூக்கிட்டு வருவோம். ஒரு வீட்டில் போய் தட்டி ஒரு பொருள் எடுத்துட்டு வருவோம். இன்னொரு பொருள் தெரிஞ்சு வச்சுப்போம், அங்கே தூக்கிட்டு வருவோம். இதெல்லாம் லிஸ்ட்டில் இல்லாத பொருளாக இருக்கும். லிஸ்ட்டையும் தாண்டி எனக்கு தெரியுமில்ல எந்த வீட்டில் இந்த இந்த ஒரு இது மாதிரி குழு மாதிரி நல்லா இருக்கும். ஒரு அட்டாச்சு தேடி நெல் ஒட்டி வச்சுப்பாங்க. அதெல்லாம் கீழே கொட்டி தூக்கிட்டு வந்து வைப்பான். அப்படி உடனே வச்சிருவாங்க அடி வைப்பான். நம்மலாம் பண்ணிக்கிட்டு ரொம்ப இதாக இருந்துச்சோம்னா அதே மாதிரி காஸ்டியூம்ஸ் இருக்குதுன்னு பார்த்தாங்க. இல்லை நீங்களும் காந்திச்சா அவங்களும் அப்படித்தான். அந்த கிராமத்துக்கான காஸ்டியூம் மெனக்கெடுத்து அது பயங்கர மனக்கடல் இருக்கும். எப்பவுமே சின்ன பட்டன் வரைக்கும் கவனிப்பாங்க. அவங்களும் பயங்கரமாக வந்து கஷ்டப்பட்டு அதெல்லாம் வாங்கி கலர் எது அழுக்காக இருக்கணும், எது அழுக்காக இருக்கக்கூடாது, எது கசங்கி இருக்கணும், எது கசங்கி இருக்கக்கூடாது, அந்த டோனா ஃபுல்லாக வளர்த்து மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க. அதை அந்த மாதிரி எல்லாருமே கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த வருஷம் ரொம்ப பிடிச்ச மறக்க முடியாதா காரைக்குடி போர்ஷன் தான். அண்ட் சார் பர்சனலாக பாய்ஸ் வந்து நான் கரெக்டாக அப்போ வந்து 11th படிக்கும்போது அந்த டைம் படம் அது அப்படி அதாவது வந்து அது விமர்சனங்கள் வேறு மாதிரி இருந்தாலுமே யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச படம். இப்போ டிவியில் போட்டாலுமே எனக்கு ரொம்ப விரும்பி யோசிப்போம். இப்போ வந்துருந்தா அந்த படம் வேற மாதிரி செலிப்ரேட் பண்ணிப்பாங்க எல்லாருமே அப்படின்றது எனக்கு பர்சனல். எப்பவுமே ஒரு கிரியேஷன்ல அப்படிதான் ஃபார் அஹெடா காலத்தை தாண்டிய படைப்புகள் எல்லாமே வந்து ஆரம்பத்தில் கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளான சரித்திரத்தில் எப்பவுமே அப்படிதான். இது சங்கர் சார் அப்படிங்கிறனால என்னுடைய சில நண்பர்களுமே பர்சனலாகவே அவங்களுடைய கோபங்களை விமர்சனங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. பட் சங்கர் சாருக்கு அந்த தெளிவு இருந்தது. அன்னைக்கு அதை பதிவு பண்ணுறேன். அவர் ரொம்ப தெளிவாக சொன்னார், இதை சொல்லணும்னா எனக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது, அடுத்த தலைமுறைக்கு சொல்லணும். இன்ஃபேக்ட் வாய்ஸுக்கு அவர் சொன்னது என்னன்னா, இன்னைக்கு நான் சங்கரா இருக்கேன், கிட்டத்தட்ட அவரும் ரஹ்மான் சாரும் வந்து சம வயது உள்ளவர்கள். அவங்களோட 18வது வயசுல சங்கர் சார் சொன்னார், இப்போ என்ன 18 வயசுல என் வீட்லயோ யாரோ பக்கத்துலயோ யாரோ ஒருத்தன் பார்த்தா என்ன நினைச்சிருப்பாங்க, என்ன அப்படியே சொல்லியிருக்கான் அதை பண்ணியிருக்கான் ஒன்றும் சங்கரா என்னை பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு சாதாரண பையனா தான் பார்த்துருப்பாங்க. பட் எனக்குள்ள எப்போ அது இருந்து நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், நடிக்கிறேன்னு போறேன், திடீர்னு அப்புறம் டைலாக் எழுதுறேங்கிறேன்,
காமெண்ட் டயலாக் எதுன்னு போய் இது பண்ணேன். கடைசியாக ஃபைண்ட் அவுட் பண்ணால் எனக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது, ஒரு இயக்குனர் இருக்குது. இப்போ அதுதான் வெற்றி அடைஞ்சு வந்து நிற்குது. இந்த பார்வை வந்து எனக்குள்ளேருந்து தன்னால் வெளியில் வந்தது வரும். இது மாதிரி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கும். உனக்குள்ள ஒன்று இருக்கும், எல்லா பசங்களுக்குள்ளேயும் ஒன்று இருக்கும். அந்த பாயிண்டை கொண்டு வரும். அவருடைய வாழ்க்கை பதிவுன்னு தான் நான் சொல்லுவேன். 18 வயசுல நான் எப்படி சும்மா சுற்றுறேங்க மாதிரி எல்லாரும் நினைச்சிருக்கலாம். பட் எனக்குள்ள அது இருக்குல்ல அந்த ஸ்பார்க், அது வந்த பொழுது அதை சரியா உபயோகப்படுத்திக்கும். அதுதான் அவர் சொல்ல வந்த கருத்து. அதை சொல்லும் பொழுது 18 வயசு அப்படின்னால 18 வயசுக்கு உண்டான அடலசன்ஸ் இருந்தே ஆகணும். அண்ட் படைப்பாளிக்கு அந்த படைப்பு சுதந்திரம் இருக்கணும். அந்த படைப்பு சுதந்திரம் விமர்சிக்கப்படும் மிக தெளிவாக இருந்தது. அதை வந்து நாங்கள் நேரடியாக இருந்தோம். சுஜாதா சார் கிட்டேயோ வந்து விடி விஜயன் சாரோ அவர்கள் எல்லாமே வெட்டரன்ஸ், நல்ல மதிப்புமிக்க பதவிகள் தான் இருக்கிறவங்க, பெரிய ஒரு சொசைட்டியில் ஒரு பொறுப்பான இடத்துல இருக்கிறவங்க. என் தரணி சார் இல்லை அந்த படத்துக்கு சாப்பிட சார், இவர்கள் எல்லாருமே எல்லா டெக்னீஷியனுமே இவர்கள் அனைவருக்குமே தெரியும். அதில் இவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லாருமே வந்து அந்த வயசை கம்பேர் பண்ணிட்டாங்க. சங்கர் கிரியேட்டருக்கு வயசு கிடையாது. அவர் என்னைக்குமே 18 வயசு 15 வயசு 16 வயசு அந்த படைப்புக்கு பாய்ஸ்ல அவருக்கு 18 வயசு. இந்தியன் எடுக்கும்போது அவருக்கு 70 வயசு. முதல்வர்னா அவருக்கு 29 வயசு. அவ்வளவுதான். அந்த படைப்பாளி அந்த இதுல மாறிடுவாங்க. பாய்ஸ்ல அப்படி கொடுத்தாங்க. அதுதான் சொன்னேன். அந்த பார்வைகள் அந்த படம் சொல்லும்போது முதல்ல எங்களுக்குள்ள அதை கொண்டு வந்தார். உனக்குள்ள என்ன இருக்கு, நீ எப்படி அதை அடைய போற அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னோட்டம் யோசிச்சு பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி. வாய்ஸ்ல பொதுவாகவே நாங்கள் உதவி இயக்குநர்களை வேலை செய்யும்போது அதை வேலையாகவே நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஒரு ரசனையாக கொண்டு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும், உண்மையாக டஃப்பாக இருக்கும். அவரே சொல்வார், சிரிச்சுட்டே இருக்குவார். பியூட்டி என்னன்னா லேட்டாக போவோம், முன்னாடி வந்துருப்பார். அவர் நைட்டு ஃபுல்லாக வந்து ரெக்கார்டிங் போயிருக்கோம். உடனே நாங்கள் என்ன நினைப்போம், ஆஃபீஸ் போயிட்டு கேட்போம், என்னாச்சுன்னா 3 மணி ஆச்சு சார் ரெக்கார்டிங் முடிக்கிறதுக்கு, 3 மணிக்கு தான் ரெக்கார்டிங் முடிச்சுருவாங்க இருந்தது. உடனே அவங்க கணக்கணும் 3 மணியாக ஒரு 8 மணி நேரத்துக்கு 11 மணி அப்படின்னா எப்படி எந்திரிச்சு ஆஃபீஸ் வர 12 மணி ஆகும். அப்படின்னு சாயங்காலம் ஏதோ 9:30 போனோம்னா அதில் 8 மணிக்கு வந்து உட்காந்து பார்த்து இப்போ ஆஃபீஸில் ஆர்டர் பண்ணிருக்கோம். சிரிப்பார், என்ன நினைச்சிங்க 3 மணிக்கு தான் போனேன், 8 மணி நேரம் 11 மணிக்கு வருவேன்னு நினைச்சேன், தூக்கமாக வரல 5 மணிக்கு கிளம்பி வந்து அது அதுக்குள்ள கோபமா ஏன் அப்படின்னு சொல்றேன். அப்போ அந்த பாயிண்ட் என்ன ஆகுதுன்னா, ஓ அந்த படைப்பு மேல உள்ள ரசனை, வாய்ஸை பொறுத்த வரைக்கும் அதுல உள்ள அந்த உண்மைத்தன்மை அதை எங்களுக்கு சொல்ல வச்ச ஒரு படைப்பாளி உன் படைப்புக்கு நியாயமாக இருக்கும். விமர்சனங்களை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. விமர்சனங்கள் ரைட், இட்ஸ் தேட். நோ ஸ்டாச்சு ஹஸ் எவர் பீன் எரெக்டட் ஃபார் எ கிரிட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. விமர்சனங்கள் ஓகே, அது அவங்க வேலை, அவங்க செஞ்சுக்கிட்டோம் அப்படிம்பாரு. அது அவங்க வேலை செய்யணும். அதுல நீ என்ன எடுத்துக்கிற பாருங்க. பாய்ஸ்ல மெயினாக கற்றுக்கிட்டது என்னன்னா ஃபைன் டீட்டெயிலிங். எப்பவுமே சங்கர் சாருக்கு தேவை வந்து ரொம்ப நுணுக்கமான அந்த டீட்டெயில்ஸ். அதுல ஒவ்வொரு கேரக்டரும் பாத்தீங்கன்னா ஒரு தனித்துவமான 5 பசங்கன்னா 5மே நம்ம மனசுல நிற்கும். கரெக்ட், தனியா இருக்கும். காலத்தை தாண்டி இப்ப ஸ்பைக்ஸ் வச்சது அன்னைக்கு உண்மையா எனக்கு அது புதுசா இருந்தது சார். இதெல்லாம் நம்ம ஊர்ல யாரும் பாக்குறாங்க சார், இது தேவையில்லை இது தேவையில்லைங்கிற மாதிரி சொன்னேன். ஆனா யோசிச்சு பாத்தீங்கன்னா அன்றைய காலகட்டத்துக்கு மட்டும் அவர் எடுக்கல, இன்னைக்கு கொண்டாடப்படும். இப்ப நீங்க வாய்ஸ் பாக்குறீங்க, உங்களோட 11வது பாக்குறீங்க, உங்க பையன் 11th படிக்கும் போது வாய்ஸ் ரசிப்பான். அதுதான் ஒரு நல்ல படைப்பு அப்படிங்கிறது. அதுதான் காலத்தை தாண்டி இருக்கிற படைப்பா இருந்தது. அது புரிஞ்சுக்கிட்டோம். எனக்கு வாய்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுல இருந்த எல்லா விஷயங்களுமே ரொம்ப ஜாலியா இருக்கும், ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஏன்னா ஃபன் பில், எல்லாருமே சின்ன பசங்க ஜாலியா அடலசெண்டா ஷூட்டிங் ஸ்பாட்டே இதுவாக இருக்கும். இதே மாதிரி தான் நிறைய தவறுகள் நடக்கும். அந்த பசங்களை ஒன்றும் சொல்ல முடியாது. எங்களுக்கு பயங்கர கோவம் வருது எங்க அப்படின்னா, சங்கர் சார் எங்களுக்கு திட்டுவாரு, நடிகர்கள் எல்லாம் திட்டவே மாட்டாரு. ஆனாலும் ஒரு நாள் பயங்கர கோவம். அவங்க வந்து சார் நம்மள இது பண்ணாங்க, எங்களே திட்டீங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு ஒரு நாள் தோலை கேட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக சார் தோலை கேட்டு சொன்னாங்க. ஒன்று திட்டினேன்னா அதிகபட்சம் இன்னொன்று கோவப்படுவேன். என் மேலே கோவம் தான், அந்த பக்கம் வரும் அப்படியே நீ திட்டிட்டு சைலண்டாக போயிடுவேன். அது அப்படி இல்லை. அவனுக்கு சப்போஸ் அவனோட திட்டேன்னா ஹர்ட் ஆகிடும். அது ஃப்ரேமில் தெரியும். ஒரு நடிகனா திட்டேன். இன்னொன்று நான் ஒரு டைரக்டர், அவன் சின்ன பசங்க சொன்னது அவன் மனசில் அதை எடுத்துட்டானா அவனுடைய வளர்ச்சியே பாதிக்கப்படலாம். ஒரு பெரிய டைரக்டரே நம்மளை திட்டாரு, நம்ம நடிப்பு இல்லை, என்னடா நடிக்கிறதுலன்னு சொல்லிட்டேன்னா அவன் ஹர்ட் ஆகிடுவான். அப்போ நான் செய்யக்கூடாது. நான் இல்லை, எந்த இயக்குனரே செய்யக்கூடாது. உண்மையாக சொல்லுவேன், பாய்ஸ்ல நான் கற்றுக்கிட்ட முக்கியமான விஷயம் அது. ஒருத்தருடைய திறமைகளை பற்றின விமர்சனங்கள். அதான் சொன்னேன், அவரை இவ்வளவு எல்லாரும் விமர்சிச்சிங்கல்ல, அவரை விமர்சிக்க முடியாத எல்லாத்தையும் கிடையாது. விமர்சனம் ஒரு வளர்ச்சியை தடை செய்யும் பெரும்பாலான சந்தர்ப்பங்கள். எப்போ விமர்சனம் வளர்ச்சியை இன்னும் அதிகமாக வளர்க்குமோ அந்த இடத்துல விமர்சனம் இருக்கணும். அதை நான் கற்றுக்கிட்டேன் பாய்ஸ்ல. உண்மையான விமர்சனம்ங்கிறது ஒரு படைப்பில் இன்னும் வந்து மெருகேற்றுறதுக்கு எப்படி இருக்கணும்,
அதை சொல்லுது. வாய்ஸ் இந்த படத்துக்கு சீன் இந்த ஷூட் பண்ணோம் இந்த பண்ணோங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்றதுக்கு நிறைய இருக்கு. ஒரு புக் எழுதலாம் அவ்வளவு ஒரு லேயர் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அந்த கிரவுண்ட் அப்படின்னா அந்த கிரவுண்டு எந்த காலகட்டம் அப்படிங்கிறது நாங்க வந்து பாசிங்ஸ்ல பின்னாடி இருக்கிற ஆட்களை வச்சு பண்ணிருக்கோம். எடுத்து பார்த்தா நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி சின்ன 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 விஷயங்கள் இருக்குது. அது ஒவ்வொரு கேரக்டரும் அதே மாதிரி தான். இப்போ இந்த கேரக்டர் தான் இவர்களுக்கான அந்த தோற்றத்தை கொண்டு வர்றதுக்கு கடுமையா வேலை செய்ய வேண்டியது. சங்கர் சார் ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா அவ்வளோ ஈஸியாக அவரை திருப்திப்படுத்தவே முடியாது. க்ளோஸ் டு பர்ஃபெக்ஷன் இருக்கு. பர்ஃபெக்ஷன் அவரை திருப்திப்படுத்தவே முடியாது. அதை அப்படியே நேச்சுரலாக கொண்டுட்டு வந்து நிறுத்துற வரைக்கும் அவர் திருப்தியே மாட்டார். ஒரு சின்ன ஒரு வாய்ஸ் இருந்தாலும் ஒரே ஒரு உதாரணம் பண்ணுறேன். வாய்ஸ்ல மணிகண்டன்ற அந்த கேரக்டர் அவங்க அப்பா என்ன அப்படின்னா சார் ஒரு சின்னதாக அந்த ஹவுசிங் கொள்ள மளிகை கடை வச்சிருக்காரு. ஆமாம் சரி மளிகை கடை வச்சுருந்தா என்ன லுக் வச்சிருவேன் நீ உன் ஐடியா வச்சு என்ன இப்போ லேட்டாக சொன்னேன் சார் இங்கே கேஷுவலாக சொல்லிட்டேன். அப்புறம் அதுக்காக கொஞ்சம் சக்கரம் பண்ண ஐயோ அவசரப்பட்டு வாய்ப்பு சார். இந்த யூஸ்வலாக என்னென்னா அந்த சோப் கம்பெனி அந்த இந்த இவங்கெல்லாம் ஃப்ரீ பனியன்ஸ்லாம் கொடுப்பாங்க சார். அப்போ அந்த ஒன்று கலர் இந்த மாதிரி சரி பெரும்பாலான மளிகை கடைக்காரங்க என்னன்னா அழுக்காயிடும் தெரியும் சட்டையை கட்டி வச்சிருக்காங்க. உள்ள பாத்தீங்கன்னா அந்த லுங்கி கட்டிட்டு பழைய லுங்கி தான் இந்த மாதிரி பண்ண சொல்லுங்க நல்லா இருக்கு அது பண்ண அப்படின்ட்டு ஓன்பிலே ஒரு புது இது அதை தேடி கொண்டுட்டு வந்து அந்த கேரக்டர் அன்னைக்கு ரெடி பண்ணோம். ஷூட்டிங்க்கு முந்தின நாள் ஏதோ ஒன்று அவரை திருப்திப்படுத்த முடியாதுங்கிறது எனக்கு தெரியுது. அப்போ திருப்திப்படுத்தினா என்ன ஒன்று இளவரசர் கேமராமேன் அவர் பண்ணிடுறாரு. 2 நாளைக்கு முன்னாடி அவருக்கு சொல்லிட்டேன் சார் தயவுசெய்து ஷேவ் பண்ணிடாதீங்க ஷூட்டிங் வரணும் நீங்கள் ஷேவ் பண்ணிடாதீங்க ஒரு சின்ன தாடியோட வாங்க அப்படின்னு. ஸோ இப்போ எப்போ அந்த 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 கதாபாத்திரம் முழுமை அடையுது அப்படின்னா பர்ஃபெக்டாக அவர் வந்து ஷேவே பண்ணாமல் கொஞ்சம் குறவரனா அவ்வளோ பர்ஃபெக்டாக அவங்க க்ளீனாக ஷேவ் பண்ணிட்டுலாம் மாட்டாங்க. அந்த மாவெல்லாம் நீங்கள் கையில் எடுத்து இது பண்ண வச்சுட்டு அவர் சட்டை பார்த்தீங்கன்னா அழுக்கா கசன்னு அந்த அழுக்கு தன்மைகளை பண்ண வச்சுட்டு கொண்டு வந்துருக்கோம். அப்புறம் அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு டூப்ளிகேட் தோடு தேடி பிடிச்சி புது தோடு வாங்கிட்டு அதை மாற்றி ஒரு பழைய தோடு இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில் வந்து அதை கற்றுக் கொடுப்பாரு. இப்போ இவங்க வாழ்க்கை முறை என்னவா இருக்கும் இப்போ தான் போன வாரம் வந்து ஒரு தோடை அடைய வச்சுட்டு வந்துருவாங்க குச்சி குத்திப்பாங்க. இந்த மாதிரியான தகவல் எல்லாம் வந்து எங்கள் வேற யாருக்குமே தெரியாது. அவர் என்ன சொன்னார் நமக்கு திருப்தியாக இருக்கணும். இது ஒரு பதிவு காலநிலை தாண்டிய பதிவு. நீ எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தாலும் உனக்கு சந்தோஷப்படணும் என் வேலை நல்லா செஞ்சேன்னு நமக்கு திருப்தி வரணும். நம்ம சந்தோஷப்படணும். நம்ம அடிப்படையில் ரசிகனாக இருக்கணும் ரசிக்கணும் அதுக்கு வேலை செய்யணும். சங்கரே சொன்னா சூப்பர் ஸ்கிரிப்ட் அதுக்காக நாங்கள் எல்லாரும் வேலை செய்யணும். அதுதான் நீங்கள் டிரெக்டராக சொன்னீங்களே இப்போ அவர்கிட்ட கற்றுக்கிட்டது. இப்போ ஆக்டர்ஸ் திட்ட மாட்டாங்கன்னு சொன்னீங்க. பட் நீங்கள் முதல் வேலை அது முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்டே உங்களோட கேரக்டர் தான். அந்த பஸ்ஸில் நீங்கள் விழுந்ததுக்கு அப்புறமா தான் பிளாட்டே மாறுது. ஸோ 2 படத்தில் வாய்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ண 2 படத்துலையுமே நீங்கள் வந்து அங்கே அப்பியர் ஆயிருக்கீங்க. நீங்கள் வாய்ஸ்லேயும் அந்த லெட்டர் படிக்கிறது நீங்கள் தான் படிச்சிருக்கீங்க. அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? அந்த லெட்டர் படிக்கிறது பயங்கர சாட்சி பண்ணுங்க. வேற ஒரு பையனை செலக்ட் பண்ணி வச்சிருந்தோம். அன்னைக்கு அந்த லொகேஷன் அன்னைக்குள்ள முடிச்சாக வேண்டிய ஒரு கட்டாயம் நெருக்கடி இருக்கு. இந்த பையன் நாங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கேமரா ஷூட் பண்ணும்போது எடுக்கும் போதெல்லாம் வீடியோ கேமரா வச்சிருப்போம். அதில் ஷூட் பண்ணால் டைலாக்லாம் நல்லா பேசினாரு. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தது சங்கர் சாரையும் அவருக்கு நடந்த எல்லா டெக்னீஷியனும் அதை பார்த்த உடனே முதல்ல நடிக்க ஆரம்பிச்சிட்டு அவருக்கு பேச வரல டைலாக பேச வரல. சாதாரண விஷயம் இந்த லெட்டர் படி அப்படின்னு அப்பா எடுத்து கொடுக்குறாரு. எடுத்துட்டு எழுந்திரிச்சு படிக்கணும். அவ்வளோ ரொம்ப சாதாரணமான விஷயம் தான். அதை கூட பண்ணலாம். அந்த டைமிங் எந்திரிச்சா எந்திரிச்சு இப்படி பார்க்கலாம். இல்லைன்னா லெட்டர் எடுக்க மாட்டேங்கிறான். லெட்டர் கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறான். லெட்டர் வாங்க டைமிங் அது இயல்பா இருக்கணும். ஒரு டியூஷன் இருக்கிற பையனா வாத்தியார்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா என்னமோ அவன் டியூஷன் வந்திருப்பான். அவன் வாத்தியார் அவனுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நம்ம தான் கேமரா ரெக்கார்ட் பண்ணுதுங்கிற ஒரு சினிமா ஷூட்டிங்கிறாரு. அவர்களுடைய இயல்பு வாழ்க்கையில அவன் தடவை சாயங்காலம் 5 மணிக்கு அந்த டியூஷன் தான் வந்து உட்காரப்போம். அவன் கேஷுவலா உட்காந்து எந்திரிச்சு டக்குன்னு வாங்கி படிக்கணும் அப்படின்னு வரல. அழகம் போல நீ தானே செலக்ட் பண்ணி சரி ஓகே எனக்கு நாங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எப்பவுமே தயாரா இருக்கும். திடீர்னு இவர் நடிச்சிருக்காரு ஒரு மணி தான் நடிக்கிறீங்க அம்மா எஸ்கேப் ஆயிருக்காரு. எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டருமே நடிச்சிருக்கோம். திடீர்னு என்ன சொல்லுவாருன்னா நடிப்பு சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்கும். திடீர்னு நடிச்சு காட்டுன்னு சொல்லுவாங்க. அது உண்மையா நான் அந்த காலேஜ் ஸ்டூடெண்டா பண்றதுக்கு கேட்பாரு முடியல நான் வந்தேன் அப்படின்னாரு. கொஞ்சம் மெயின்லயே இருக்கும். அப்படியா உங்களுக்கு எப்படி சார் வந்துச்சு அந்த ரோல் நீங்க பண்ணணும்னு சொல்லிட்டு? இல்ல ஆக்சுவலா அதோட மெரிட் என்ன அப்படின்னா ஒரு டிபிக்கல் மிடில் கிளாஸ் யங்ஸ்டருடைய ஒரு வழியை வந்து கொண்டு வந்துருவாரு அந்த கேரக்டர்ல. அது ரொம்ப வினோதமா இருக்கும். ஆமா ஆமா அவர் ஒட்டி கண்ணாடி போயிட்டு ஒரு இல்ல அப்பதான் நான் ஜஸ்ட் ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல முடிச்சிட்டு வந்தேன். நான் காலேஜ் படிச்சிருக்கேன். ஏன்னா கிட்டத்தட்ட அந்த கேரக்டர் மாதிரி இருந்தேன்.
நான் தான் மார்க்ஸ் படிச்சேன். ஓகே விளையாட்டாக சொல்லுவேன், இந்த சேட்டையெல்லாம் நீங்க முடிவு பண்ணலாம், ஏன்னா இதை விட பெரிய சேட்டைகளே பண்ணிருக்காங்க பஸ்ஸில் கண்டக்டர் டிரைவரோடலாம். அது 2 பாயிண்ட் நான் செலக்ட் பண்ணது. ஒன்று வந்து ஆள் ஒல்லியா இருப்பான், இன்னொன்று வந்து ரொம்ப பேசுவான். பழி வாங்க வாயில ஒரு பழி வாங்கிச்சு கேட்பான். இங்கே பேசுவாங்க விளையாட்டா 2 பாயிண்ட் செலக்ட் பண்ணிருக்காங்க. தூக்கிட்டே ஓடுவார். ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சிருவோம். ஜாலியான ஆனால் உண்மையிலே சார் நம்ம அடிக்காம இருக்கோம்னா எங்க எல்லாருமே நினைவு வச்சுக்கிற மாதிரி ஒரு வரைக்கும் அந்த டர்னிங் பாயிண்ட். அதை தான் சொல்றேன், அந்த கதையினுடைய ஒரு முக்கியமான இது. அதுக்குள்ள என்னென்னலாம் விஷயங்கள் கொண்டு வரும். அதாவது ஒரு சீன் ஒரு கதையாக சொல்லுவாங்க. ஒரு சொன்னா அதுல இன்டர்வியூ சீன் ரொம்ப நல்லா இருக்குது. முதல்வன் அப்படின்னா முதல்வன் அந்த பந்தம் மட்டும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு படம். ஒரு படத்துக்கான எல்லா பாயிண்டும் அதுல கரெக்டா இருக்கும். அதுதான் as a whole ஒன்றும் கிளீனா இருக்குல்ல. இப்போ இன்டர்வியூ சீன் மட்டும் ஒரு தனி படம். ஆமா, அந்த படம் அது ஒரு படம் தானே. ஆமா, சாவுடைய படத்துல பார்க்கும்போது அந்த ஃபைன் டீடைலிங் தான் சொல்றேன். இல்ல இத மட்டும் இல்ல, இப்போ காலையில பாத்தீங்கன்னா அந்த நைட் அந்த இது தங்குறாங்க இல்லையா, அது ஒரு தனி படமா இருக்கும். அது அழகா பாட்டு வச்சிருப்பாரு, கொள்ளையிலன்னு ஒரு பாட்டு. சார், இப்போ நீங்க பாய்ஸ் படத்தை பத்தி பேசும்போது காலத்துக்கும் தாண்டி நிக்கிற கேரக்டர் தான் மங்களம் சார் கேரக்டர். எனக்கு அந்த படம் அந்த படத்துல நீங்க ஸ்கிரிப்டிங் லெவல்ல இருந்து நீங்க இருந்திருப்பீங்க. எப்படி சார் டிசைட் பண்ணீங்க அந்த கேரக்டர்? இல்ல அது அவர் எனக்கு தெரிஞ்சு சங்கர் சார் ரியல் லைஃப்ல யாரோ ஒருத்தர் பார்த்துருப்பாங்க, அவர் நண்பர்களோ ஒரு காட்ஃபாதர் ஒருத்தர் கூட எப்பவுமே என்னன்னா நமக்கு ஃப்ரெண்டாவும் இருக்கணும், பட் ஒரு சீனியர் பர்சனாகவும் இருக்கணும். ஏன்னா அவங்களோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் செலவு பண்ற அளவுக்கு சம்பாத்தியத்துக்குள்ள ஒரு ஆளா இருக்கணும். பாய்ஸோட அடிப்படையே என்ன அப்படின்னா வந்து காதல்ல ஜெயிச்சா லைஃப் போயிடும் அப்படின்னு சொல்ற ஒரு ஆளு, லைஃப்ல ஜெயிச்சா காதல் போயிடும்னு சொல்ற பேரண்ட்ஸ், இந்த மாதிரி 2 எக்ஸ்ட்ரீம்ல இருக்கு. அப்படிலாம் கிடையாது. இது பார்த்தா அதாவது வாழ்க்கையில எப்ப நீ வாழ்க்கையை பத்தி முடிவெடுக்கணும்னு நினைக்கியோ அந்த வயசுல தான் காதலும் வரும். ரெண்டையுமே ஹேண்டில் பண்ணி தான் தெரியுங்கிற வழியே இல்லை. அந்த வயசுல தான் 18 தான் காதல் வரும், 18 தான் நீ வாழ்க்கையை பத்தின முடிவும் எடுக்க வேண்டிய கட்டாயம். அதை யார் புத்திசாலித்தனமா எப்படி ஹேண்டில் பண்ண போற அப்படிங்கிற 18 தான் சம்பளமும் வரும். அதுதான் பாய்ஸ்ல வச்சிருக்கோம் அப்படிங்கும்போது பண்ண. அப்ப என்ன பண்ணுது இந்த 18 வயசுல அப்படின்னா ஒரு 28 வயசுல இருக்கிற ஒரு ஆள் தான் இழந்த விஷயங்களை இந்த பசங்களுக்கு அட்வைஸா சொல்ல முடியாது. அது ரொம்ப சங்கர் சார் ஒரு பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா அட்வைஸா சொன்ன போர் அடிச்சுட்டா அது அவங்களுக்கு சொல்ல முடியாது அப்படிங்கிற அட்வைஸா சொல்ல முடியாது. அப்போ காமிக்கலா சொல்லணும், பட் விஷயம் அதை சொல்லி ஆகணும். அப்போ யார் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தாண்டா அப்படின்னு கேஷுவலா பார்த்தீங்கன்னா ஊரெல்லாம் தேடினேன். விவேக் சார் ஒரு டைலாக் சொல்லிப்பாரு, எல்லா இடத்துலையும் பார்த்தேன், ஒரு வேலை கிடைக்கல, புரியுது அவங்க மணி. அதுதான் அந்த கேரக்டரைசேஷன். ஒழுங்கா கிடைச்சது ஹைதராபாத்துக்கு வேலை, அமெரிக்கா கிடைச்சது இல்லை ஹைதராபாத் கிடைச்சி பாம்பே கிடைச்ச போய் தொலை வேண்டிய உருட்டு பண்ணல. அப்ப அந்த வாய்ப்பை எப்படி யூஸ் பண்ணிக்கணும்னு இந்த பசங்க. அப்ப அதனாலதான் இவங்க வந்து கிடைக்கல சோனி உடனே வந்தாங்க, ஜெயிச்சு வராங்க அப்படிங்கிற பாயிண்ட கருத்தை வந்து என்ன விஷயமோ அதை எப்படி ஜாலியா சொல்றதுங்கிறதுல அவர் விளையாட்டா அழகா கொண்டு வருவார். அதுதான் மங்களம் சார். அப்போ என்னன்னா ஒரு அட்வைஸ் பண்ற டோன்ல ஒரு ஆளா இருக்கணும், ஆனா கண்டிப்பா அட்வைஸ் பண்ணிடக்கூடாது, இருக்கணும் ஆனா இருக்கக்கூடாது. இதுவும் எங்க டீம்ல அடிக்கடி நாங்க சொல்ற கருத்து இருக்கணும் ஆனா அதை சொல்லணும், ஆனா சொல்ற மாதிரி வெளிப்படையா இருக்கக்கூடாது. இந்தியனை விட ஒரு ஆழமான கருத்தா, ஆனா அதை விட ஜாலியான ஒரு படமா, அது எல்லாமே அப்படிதான். அதுதான் மங்களம் சார். முக்கியமான ஒரு அட்வைஸ் பண்ண வேண்டிய ஒரு கேரக்டரே அப்படியே வந்து ரைவலா பார்த்துக்கிட்டோம். சுத்தமா ஜாலியான மனிதன், கிண்டல் அடிச்சுட்டு அந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்லயே அதை பதிச்சுட்டாரு. எல்லாம் முடிச்சுட்டு ஏடா எல்லாம் பண்ணிட்டு புலம்பலாம் நினைக்கும் போது எஸ்கேப் ஆறீங்களா, இல்லைன்னா என்கிட்ட வாங்கி அப்ப என்ன அங்கேயே கிளியர் ஆயிடுது. நான் சொல்லுவேன், சொல்றது நீங்க சின்ன 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 விஷயங்களா அவர் அது பண்ணினார். மங்களம் சார் ஒரு யதார்த்தம், எல்லாருடைய வாழ்க்கையில நம்ம அப்படி ஒருத்தர் பார்த்துருக்கோம். நம்ம அப்பா கிட்டே பேசக்கூடிய தன்மையில இருப்பாங்க அவங்க, நமக்கு சரியா கூட வந்து சுத்துவாங்க அப்படி ஒரு மனிதர். அதான் சொல்லல, நிஜ வாழ்க்கையில இருக்கிற அந்த பிம்பங்களை எல்லாம் வந்து அதை அப்படியே அதனுடைய தன்மை மாறாம அந்த ஸ்கிரீன்ல கொண்டு வர முயற்சி செய்வார். அதுதான் மற்ற படங்கள்ல எல்லாம் காமெடி விவேக் பண்ணல. இந்த கேரக்டர் சொல்லும்போது சங்கர் சார் இல்லை அவர் விவேக் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கான ஹேர் ஸ்டைல்ஸ் மாற்றணும், ஷர்ட்ஸ், அவர் அதற்கு முந்தைய படங்கள்ல அவருடைய வித்தியாசமா இருக்கும். ஏன்னா ஒரு ஐசிஐசி பேங்க்னா ஒரு பேங்க்ல வேலை பார்க்குற ஒருத்தர் அதுக்கு இந்த மாதிரி ட்ரிம்மா இருப்பாரு, கரெக்டா இருப்பாரு. ஒரு சைடு ஹேர் ஸ்டைல் மாத்தினது
விவேக் சார் கூட பிகினிங்ல அதுல கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ஏஜ் அதே மாதிரி இருக்கிற மாதிரிலாம் இருக்காரு. பட் அப்புறம் ரொம்ப அழகாக பண்ணார். உண்மையிலுமே அவரை தவிர வேற யாராலையும் அந்த கேரக்டர் எக்ஸாக்ட்லி சார். அதே மாதிரி அப்படி ஒரு கேரக்டரை வேற எந்த விதத்துலையும் ஜஸ்டிஃபை பண்ணிக்க முடியாது ஸ்கிரிப்ட். அது சங்கர் சார் அதுதான் சொல்லல. ஒரு உண்மையான மனசோட ஒரு விஷயத்தை நீ செஞ்சேன்னா அதற்குரிய வாய்ப்புகள் தன்னால வரும் அப்படிங்கிற நம்பிக்கையை அவர் சொல்லுவார். நீ நியாயமா ஒரு விஷயத்த பண்ணு, அதுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டும் தன்னால கிடைக்கும். அவர் மங்களம் சார்ந்த அந்த ஒரு கேரக்டரை வந்து அவர் நியாயமா பண்றாரு. அப்படி நியாயமா பண்ணும்பொழுது தன்னால அதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் எல்லாம் வந்து அதுக்கு உயிர் கிடைச்சிடும். இதுவும் பதிவு பண்ண நினைக்கிறேன். சார் இதே எங்களுக்கு சொல்லித்தரு. ஒருவேளை அந்த ஸ்டூடெண்ட் அதே மாதிரி தான், நான் அப்படி ஸ்டூடெண்டா சண்டை போட்டிருக்கேன், எனக்கு அது ஒரு புரிஞ்சுது. இந்த மாதிரி டிரைவரோட தகராறு பண்ணியிருக்கோம், கண்டக்டர் அடிக்க போயிருக்கோம், இந்த சேட்டைகள் எல்லாமே பண்ணியிருக்கோம். இன்னைக்கு யோசிச்சு பார்த்தா சிரிப்பா இருக்கு. பட் இதெல்லாம் அந்த ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ அந்த வயசுக்கு அப்படி மாற்றி பண்றது டீடைல், an eye for details. அமேசிங். அதுதான் சூப்பர். சார் இப்போ வந்து அடுத்த மிக முக்கியமான படம், தமிழ் சினிமா வரலாற்றையே புரட்டி போட்ட படம். அதுல வந்து முதல்வன், எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அந்த படம் சார்ந்திருக்க ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு அனுபவம் பத்தி நீங்க ஷேர் பண்ணுங்க. ரிப்பீட் பண்றது தப்பு இல்லை. ஆக்சுவலி சங்கர் சார் ஒவ்வொரு படத்துக்குமே வந்து கேப் பண்ணுவார். 1 மந்த் நீங்கள் ஊருக்கு போயிட்டு வாங்க, லீவே கிடைக்காது, ஒரு முறை ஒரு கேப் கிடைக்கும். படம் முடிஞ்சாலும் அந்த கேப் கிடைக்கும். ஆமா, இப்போ அதுதான் எங்களுக்கு சம்மர் ஹாலிடே மாதிரி. எங்களுக்கு வண்டியோ பாட்டு எங்களுக்கு அதான் எப்படி ஸ்கூல் மாதிரி இருக்குது. சங்கர் சார் ஸ்கூல்ல வந்து ஒரு படம் முடிஞ்ச உடனே வரதான் கேட்பேன். 1 மந்த் ஊருக்கு போயிட்டு வாங்கன்னு நீங்க அப்புறம் வாங்கன்னு. சென்னையிலே ஆஃபீஸ் இருந்தாலும் நான் வந்துருக்கேன், நாங்கள் எங்கே வேணா போய்க்கலாம். நான் பெரும்பாலும் டெய்லி ஆஃபீஸ் போயிடுவேன், அந்த சென்னை இருக்கிறதுனால. இப்போ முத்துக்குழுக்கு அவங்க ஊருக்கு போயிட்டாங்க, நாட்டரசன் போட்டி போயிட்டாரு. இவன் மக்கள் அப்போ ஜாயின் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி இல்லாட்டா அவங்க ஊரில் இருக்காங்க அப்படி. இப்போ நான் ஆஃபீஸில் வரேன், ஆஃபீஸ் பாயிருப்பா, நான் டெய்லி ஆக்சுவலியாக வந்து நம்ம ஆஃபீஸ் இருக்குது அப்படி, அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியாக இருக்கும். அப்போ ஒரு நாள் பார்த்தா ஃபோன் வருது, சங்கர் சார் வருவார், மாதை சார் இருப்பாங்க. மாதை சார் அந்த படத்துக்கு அவர் 2 பேரும் ஜாயின் பண்ணிட்டு இப்போ 2 பேருமே போயிட்டு வந்துட்டு இருக்காங்க எங்கேயோ. நான் வந்து இந்த சும்மா அப்போ சார்ட்ட பேசிட்டு அப்போ எங்கேயோ பார்த்துருந்தேன். எங்கேயோ போனாதான் சொல்லலை என்கிட்ட. டக்குனு போட்டு வரமா வந்தாங்க. எனக்கு எங்கேயோ போட்டு சொல்லுவார், இந்த மாதிரி சொல்லலை. டக்குனு வரமா போட்டு வந்தார், பதமா போனாதான் வந்தார். வர போனால் நான் எடுத்துட்டு இருந்தேன். நம்ம ஆஃபீஸில் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆஃபீஸ் போய் எங்கேயோ போயிட்டான். திடீர்னு பார்த்தா நாங்கள் சார்ட்ட பேசணும் அப்படின்னு உட்காந்து வந்து அப்படி லேண்ட் இப்போ ரஜினி சார் அவங்க கல்வி பேசுகிறாங்க. யாருக்கு என்ன 6 நிமிஷம் நேம் என்ன சொன்னாங்க. எங்கள் ஆஃபீஸ்க்கு ஏற்கனவே அஜித் பேசுகிறேன், விஜயஜி சார் பேசுகிறேன்னு சொல்லி நிறைய நீர் சொல்லி கால் பண்ணி அந்த காலத்தில் கால் பண்ணி அப்போ நாங்கள் கட் பண்ணியிருக்கோம். இது மாதிரி ஒரு 4 நிமிஷம் நான் கட் பண்ண ட்ரை பண்ணேன். இல்லை சார் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு சாரே பேசுகிறாங்கன்னு சார்ட்டே விட்டுறாங்க. அப்போ தான் நம்புறேன் நீங்கள் பேசுகிறோம். ஆமாம், எனக்கு ஒரு வாய்ஸ் கிட்ட மிமிக்கிற கூட டவுட் வந்துச்சு. எனக்கு கொடுக்கணும். அப்போ சந்தேகம் ஒரு விஷயம் மாதே சார் சொல்கிறது என்னோட விஷயம். ஏன்னா அவர் தான் அவங்களே பேசி வந்து கோஆர்டினேட் பண்ணுறது. இப்போ டக்குன்னு லைன் கொடுக்குறாரு அவரே. சார் ஒரு நிமிஷம் சார் சொல்லிட்டு என் பேர் கூட கேட்கல, வெயிட் பண்ணின்னு சொல்லிட்டு நான் மாதே சார் அடிச்சுட்டு இருந்து இன்டர்காமில் அடிச்சோம். இந்த மாதிரி அஜித் சார் அவங்க பேசுகிறாங்க சார் சொல்கிறாங்க, பொய்யா உண்மையா தெரியல. முதல்ல புரியா அதை எதிர்பார்த்து பார்த்தா மேலே கீழே அந்த நைட்டு வந்து 2 ஏரியும். அப்புறம் பார்த்தா அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுக்கு கிரீன் ஏரியும். அப்புறம் அடையாளம் ரொம்ப நேரம் போடுது. ரஜினி சார் பேசியிருக்காரு, சங்கர் சார் அர்த்தம். ஒரு 1/2 மணி நேரம் போயிடுச்சு. ஃபோனில் பேசியிருக்காங்க. அவங்க ஃபோன் வச்ச உடனே பெல் அடிச்சாரு. நான் மேலே போனேன். இல்லையா அப்படின்னு சிரிச்சாரு. இதை பற்றி எதுவுமே சொல்லல. சர்ப்ரைஸ் தரணும் அப்படியே இருக்கேன். எனக்கு தெரியும் ரஜினி சார் பேசுறது. மாரி சார் எங்கேயும் போயிட்டு அவர்கிட்ட கரெக்ட் பண்ணிட்டு எங்கேயும் போயிட்டு கரெக்ட் போயிட்டு இப்போ நான் வந்து லாஸ்ட் டைம் எனக்கு கிளம்பி வர சொல்லு, நான் வச்சு ஊட்டிக்கு போகணும் அப்படின்ட்டு என்கிட்ட சொல்றாரு. நான் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவேன், ஊட்டிக்கு போவோம் எல்லாம். இப்போ திடீர்னு என்ன சார்லாம் கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு முடிச்சு அப்போ பெரிய இதாக இருக்காது, ஏதோ பக்கம் சர்ப்ரைஸ் தருவாங்க. அப்போ எல்லாரையும் வர சொல்லிட்டு சொல்லணும். முத்தூர் அங்கே முத்தூர் தான் பாலாஜி சக்தி எடுத்தாருன்னா காரணம் அது ஒரு தனி கதை. அதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் நான் சொல்றேன் பொங்கல் இல்லையா, அந்த காலத்துல நான் சொன்ன காலத்துடைய இதான் பாலாஜி சார் நான் சொல்றேன். என் மேனேஜர் சொல்றாரு. அப்புறம் தான் அவர் ஊர் வந்து எல்லாம் கிளம்பி வராங்க. அந்த பழைய ஆபீசர்ஸ் எல்லாம் கிளம்பி துப்பாக்கி வருவாங்க. இப்போ கிளம்பி போறவங்க பார்த்தா நானும் டைரக்டர் சார் மீட் பண்ணுவாங்க. நாங்களாம் ஒன்றா ஊட்டிக்கு போயிட்டோம். அதில் வசந்த பாலத்தில் எல்லாமே வந்துட்டாங்க. செல்வராஜ் மாஸ்டர் கேட்டுருவாங்க. அவங்களாம் ரொம்ப சிறந்த ஆஸ்டர் கேட்டுருவாங்க. அவர் வந்து கோயம்புத்தூர் வந்துட்டு இப்போ எல்லாம் போகிறோம். காலையில் தான் ரெஸ்ட்டு.
காலையில் ஃபுல்லாக போனது ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாரு சார். நம்ம ஈவினிங் 6 மணிக்கு மேலே உட்காந்துக்கலாம் அப்படின்ட்டு. மொத்தம் சுஜாதா சார் வந்துட்டு அவர் 3-4 மணிக்கு ஜாயின் பண்ணார். இது ஒரு ட்ரெயின் அது பகல் ட்ரெயினில் வந்துட்டு இந்த பள்ளிப்பாளையத்தில் வந்து அவரே பண்ணிட்டு டிஸ்கஷன் ஆரம்பிக்குது. 6 மணிக்கு மேலே சூப்பராக சொல்லுவாங்க எல்லாருக்கும் சொல்லிட்டு அந்த எந்த ஹோட்டல் கூட கொஞ்சம் வருது ஹோட்டல் மெரிட் டீம் இருக்கு இல்லையா அது ஊட்டியில். ஆமா அது யாரோட ஹோட்டல்னா ஸ்ரீகாந்த் சார் இருக்காரு இல்லையா ஆமா அவருடைய வீட்டோட ஹோட்டல். ஓகே அவருக்கே தெரியாது நான் சொல்றேன் எனக்கு ஒரு என்ன நடக்கும் ஓ சரி ஒரு ரிலேட்டிவ் ரிப்போர்ட்டர் இருந்தாலும் நினைக்கிறேன். அப்புறம் நான் உட்காந்து பேச ஆரம்பிக்கும் போது ரொம்ப மாட்டேங்க 6 o'clock வந்தாலும் சார் இப்போ ஆரம்பிக்கிறார். இதுக்கு அவங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியும். கால் நம்ம கடை பண்ணிக்கிறாங்க அப்போ நான் சொல்லிட்டோமா சார் இல்லை நானே சொல்லிட்டு அவர் சொல்லிட்டார் ஓப்பன் பண்ணிட்டு சொல்றதுக்கு அப்புறம் பார்த்தா நீ அதான் சொல்ல வந்தேன். ஆமாம் சார் நீ உனக்கு எப்படி தெரியும் எனக்கு போய் சொல்லாது அப்படின்னு ஒரு தெரியும் முடியாது இல்லை சார் அந்த லைன் நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு. ஆமாம் ஆமாம் நீ தான் கொடுத்த கரெக்டாக அப்படின்னு இப்போ சார் வந்து கதை பண்ணிட்டு சொல்லிட்டு நம்ம பண்ணணும் ரொம்ப நாளாக ஜாயின் பண்ணுறதா இருக்கும் தள்ளி போயிட்டே இருக்கு இந்த முறை பண்ணுறோம் நம்ம என்ன மாதிரி பண்ணலாம்னு தெரியல நம்ம ஆரம்பிக்கிறோம் ஒரு நல்ல கதை பண்ணிட்டு போவோம் அப்படின்னு எங்களுக்கு இப்படி தான் ஆரம்பிச்சோம். இப்பயுமே சார் ஒரு ஐடியா கூட வருவார் இந்த மாதிரி ஐடியாவே இல்லை. என்ன ரஜினி சாருக்கு படம் பண்ணும்போது ஐடியா சம்பவங்கள் சொல்ல முடியும். ஜீன்ஸ் கதை உருவானது அப்படின்னா ராமலட்சுமணன் ஒரு ஃபைட் மாஸ்டர் சார் ஆமா ஆமா அது மாதிரி ஓடி உருவாங்க பார்த்த நிறைய 10,000 பேர் ஆயிட்டு. இப்போ இதுக்கு முதல் படம் இப்போ என்ன அப்படி ஒரு ஐடியாவே கிடையாது. திரும்பி படம் சொல்றது இது வந்து சீர கதை மாதிரி இல்லை. இது அசம்பிளிஸ்ட் என்ன ஐடியான்னு தெரியல. இப்போ என்ன ஆச்சுன்னா சுஜாதா சார் உட்காந்துருக்காங்க எல்லாம் வந்திருக்காங்க. அவர் டைம் புக் அப்படியே பண்ணிகிட்டே இருக்காரு சுஜாதா சார் இங்கிலீஷில் அப்படி அப்படின்னு நாளைக்கு நாவல்ஸ்ல இருக்கு பக்கத்தில் அவருக்கு இவர் பார்க்குற எல்லாமே ஒரு மாதிரி இருக்காங்க. ஆனால் எங்களுக்கு நல்ல அனுபவமா இருக்கும். பார்த்து பேசும்போது நாங்கள் ஒரு கதை பேசி ஒரு கதை மட்டும் செலக்ட் பண்ணுவோம். அதெல்லாம் அந்த எக்கச்சக்கமான அனுபவங்கள் இருக்கு. ரொம்ப உருவாக்குறதுக்கு முன்னாடி என்ன பேசணுங்கிறதுலாம் எங்களுக்கு ஒரு அனுபவங்கள் இருக்கு. நிறையா ஒரு கதை பேசணும். ஐயோ சார் ஒவ்வொரு கதையும் ஒரு வெற்றி படம். அதில் வந்து நீங்கள் பார்க்கறது உருவாக்க இப்போ எப்படி இப்போ நம்ம இவர் ஏற மாட்டாங்க வந்து 100 டீம் போட்டு ஒரு டீம் தான் கடைசியாக பண்ணுவோம். எக்ஸாக்ட்லி 99 டீம் தான் நம்மளும் ஒரு மிஸ் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? அது மாதிரி இவருடைய கதைகள் எங்கள் சாப்பிட்டு உருவாகிற கதைகள் எல்லாமே அவங்க தான். இப்போ ஆரம்பிக்கணும் அப்படியே போகும்போது நான் ஒன்று சொல்கிறேன் திருப்பி ஒன்று சொல்கிறேன் எல்லாமே ரிஜெக்ட் ஆகுது. இது ஒப்புட்டாங்க. அது முக்கியமாக சார் என்ன பண்ணுவாங்கன்னா என்ன பண்ணுறதுங்கிறத விட என்ன பண்ணக்கூடாதுன்னு தெளிவாக இருக்குது. இது வேணாம் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அது நம்ம டைம் பண்ண பண்ணுறது அது தேவையில்லாத தூக்கிட்டாலே ஒரு சிற்பம் உருவாகுது. தேவையில்லாத கட்டத்தில் தூக்கிட்டீங்கனாலே ஒரு சிற்பம் உருவாக்குற மாதிரி கவனம் போயிடுறது. அந்த தான் அவங்க ஸ்கிரிப்டில் அப்படியே இருக்காரு. அப்புறம் எல்லாமே வேணாம்னு சொல்லிட்டு கடைசியாக பார்க்கும்போது ஒரு பேச்சில் அஸ்வின் செல்வராஜ் வார்த்தை சொல்கிறது அதை வச்சு பிடிக்குது. அது வந்து ஒரு சின்ன ஒரு பொறி தட்டுது அப்படியே பிடிக்கிறது. அப்படியே பிடிச்சோன்னே பார்த்தா முதல் ஒன்று ஐடியாவை சார் சொல்கிறது இது உருவாக்குறாரு. சுஜாதா கேட்க நாங்களாம் மிரண்டோம். அப்போதான் நாங்கள் சார் யாருன்னு தெரியுது. நீங்கள் எதாவது பேசிட்டீங்கன்னா உங்களை வச்சு ஒரு வார்த்தையை பிடிச்சா அது கதை வருது. இப்போ கதையை ஒரு பையன் சொல்கிறாரு ஒன்றா முதலமைச்சராக இருக்க முடியுமா சுஜாதா சார்னு கேட்குறாரு. அப்படின்னு கேட்ட உடனே ரிவர்ஸ்லேயே திங்க் பண்ணி இருக்க முடியும். ஆனால் என்ன பண்ண முடியுன்றீங்கன்னு அவன் கருதுறாரு சுஜாதா சார் அப்படியே இப்படி ஏறாரு பிடிச்சி ஒரு இடத்துல கை அப்படியே வலிக்கு ஒரு சுஜாதா எடுத்தார். அவர் பிரியாதான்னு சொல்லுவார். ஆனால் லாஜிக் இல்லை அவர் சொல்றது போது உங்களால் என்ன பண்ண முடியும் சார் அதெல்லாம் பண்ண முடியுமா இல்லையா முடியும் சார். ஆனால் அவங்க என்ன பண்ணுவோம் அதை பற்றி உங்களுக்கு கவலை நான் பார்த்துக்கிறேன். இப்போ போய் ஆர்குமெண்ட் ஆகி அப்படியே பார்த்தா என்ன பண்ண முடியுங்கிறது ஒரு ஆள் முன்னாடி இருந்திருக்காங்க. ஒரு நாள் முதலமைச்சராக இருந்திருக்காங்க. முன்னாடி வரலாற்றில் இருந்தவங்க இருந்திருக்காங்கன்னு சொல்றாரு. அப்போ அது சும்மாவா அந்த இடத்துல பவர் இல்லை. கண்டிப்பாக சட்டப்படி தான் வராங்க. அவங்க பொய்யா வராங்க கண்டிப்பாக பவர் இருக்குது. ஆனால் என்ன பண்ண முடியும் ஒரு நாள் 24 சார் நான் பண்ணி காட்டுறேன் சார். சரி பண்ணி அப்போ முதல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க யாராக இருக்கும் இவர் ஒரு பாயிண்ட் பிடிச்சார் மெயினில். இப்போ ஒர்க் பண்ணுறாரு. இப்போ வந்து ஒரு அபிப்பிராயம் மாதிரி ஒரு ஆகுது. அது நேரத்தில் நல்ல கேள்வி கேட்க முடியும். அந்த ஒரு பாயிண்ட் வருது. அப்போ கேள்வி கேட்கக்கூடிய அப்போ தான் கேரக்டர் உருவாகுது சார். ரிவர்ஸில் ஒர்க் பண்ணி அப்போ தான் அப்படின்னு கேள்வி ஃபிக்ஸ் ஆகுது. 29 இயர் ஒரு கேமரா மேன் அப்போ இந்த கேள்வி கூட ரிவர்ஸில் தான் இருக்குது. அது நிறைய சீக்கிரட்லாம் வரும் பேச அவங்க எல்லாமே அவருடைய சாப்பிடலாம் வரும். எல்லாம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு கதையே ரெடி உள்பட ரெடி. நீங்கள் பார்க்குற படம் கிளைமாக்ஸ் அந்த மாதிரி ரெடி. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஆரம்பிச்சு இந்த பிரைன் ஸ்டார்மிங் நானும் வசந்தா பாலன் சேர்ந்து ஒன்லைன் போட்டு எழுதிடுறேன். 2 பேருமே பாலன் பாசம் போட்டாரு. நானும் தான் பேசி எழுதுவோம். எழுதி ஃபுல்லாக டைப் படிக்கிறதா 2 நாள் வந்து அடிப்போம். டைப் படிச்சுட்டு அந்த காலத்தில் டைப் படிப்போம். அடிச்சுட்டு டோட்டலாக வந்து நான் சுயா சாட்டை காட்டணும்னு சூப்பராக இருந்தாரு. அப்படி தான் ஆரம்பிச்சுது. இதை பண்ண உடனே பார்த்தா அடுத்த சாரில் வந்து அப்புறம் நம்ம டாக்குமெண்ட்ரியாக இருக்க படமே அப்போ வந்து நம்ம படத்தை கிராமத்துக்கு தரமாக போகணும். அப்போ தான் கொஞ்சம் படம் ரிலாக்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு காதல் சீன்லாம் கிராமமாக மாற்றணும்.
அப்போ அங்கே அவர் பார்க்குறாரு. ஆக்சுவலி அவர் கேமராமேனே முதல்ல கிடையாது, ரீபர் தான் ஆரம்பிச்சோம். அப்போ அங்கே போய் அவர் ரிப்போர்ட் ஏன் போகணும், அப்போ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காரு, ரொம்ப இருக்குன்னு இன்னும் கேமராமேன் வந்து பதவி வந்துருந்தாங்களா ரிவர்ஸ் எடுத்துக்கலாம். நாங்களே வச்சு செஞ்சது புரியுதா, அது நான் பிளான் பண்ணி ரிவர்ஸில் பண்ணது. அப்போ அந்த கேரக்டர் பண்ணாமல் வளர்ச்சி நிறைய நீங்கள் ஒரு விஷயம் டீப்பாக போகும்போது நிறைய அறிவே கொண்டு போவாங்க. அது சார் கரெக்டாக பிடிப்பார். எல்லாமே அவருடைய 100% அவருடைய எஃபர்ட் தான். பண்ணி முடிச்ச உடனே இப்போ முத்துவடுக்கலாம் கிராமத்தை இது சொன்ன உடனே ஹாப்பி ஆகிட்டாங்க. அந்த படமும் டாக்குமெண்ட்ரி மாதிரி விஷயங்கள் நிறைய ஆகிருக்கு. அப்போ இவர் வரும்போது இன்னும் கொஞ்சம் ரொம்ப இதாகிடுச்சு. அன்னைக்கு என்னன்னா ஒரு வாரத்துலேயே எல்லாரும் இப்போ டீம் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. கேமராமேன் யாருன்னு பேசுவாங்க. இப்போ கேமராமேன் அது வரைக்கும் யாருமே இல்லை. இப்போ ஜீவா சார் ஒர்க் பண்ணியிருக்காரு எங்களுக்கு. ஆமாம், அசோக் சார் சார் இப்போ அடுத்து வந்து சொந்த படம் யார் பண்ணலாம், ஒரு டிஃப்ரெண்டாக போகணும், நல்லா போகணும், ஒரு ஆப்ஷன் போகணும். இப்போ என்ன அது போடும்போது பார்த்தா கேபிஆர் படம் நான் வந்துடுறேன். சாத்துக்காக பாண்டாக நான் நாடக பத்திரிகையாளர்கள் மட்டும் இல்லை. ஆமாம், 97 எகெயின்ஸ்ட் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏகப்பட்ட கதை கேட்டு வீட்டுக்கு வந்து நான் கதை சொல்லியிருக்கேன். ஏன் கதை சொல்லியிருக்கேன். ஆமாம், படம் பேர் ஒரே மாதிரி ஒரு பார்க்குற வச்சு ஒரு கதை பண்ணி அவங்க பண்ணுறேன்னு சொல்லி அப்போ எனக்கு நம்பிக்கை இல்லை, நம்ம இன்னும் கற்றுக்கணும்னு நினச்சிட்டு நான் லேட் பண்ணேன். அப்போ என்ன கேமரா பண்ண முடியும், அப்போ நானும் கேபிஆர் சார் தொடர்பில் இருக்கும். அப்புறம் அப்போ தென்மாவின் கும்பத்தை கமர்ஷியலாக வர வேண்டியாரு, காத்தல் தேசம்லாம் பண்ணிட்டாரு. நல்லா பாப்புலாரிட்டி இருக்கு. இவர் லிஸ்ட்டில் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இவர் பேர் அங்கே சொல்கிறதுக்கு ஆள் வேணும் இல்லையா. நான் நக்கீலி என் ஃப்ரெண்டு நான் என்ன பண்ணிட்டேன், சார் இந்த மாதிரி யார் கேமராமேன் பண்ணும்போது நான் சொன்னோன்னே டப்புன்னு சார் ஓகேன்ட்டு கேபிஆர் சூப்பர்பா அப்படின்ட்டு சார் சொல்லிட்டார். ஓகே, அவர் பேர் ஓகே கேபிஆர் நல்லா இருக்கு பண்ணலாம் அப்படின்னு நான் நம்பர் என்கிட்ட தான் இருக்கு. இப்போ படத்துக்கு ப்ரொடியூசர் இல்லை கோ ப்ரொடியூசர் மாதிரி சார் இருந்தேன். அவர் தான் நம்பர் தான் அவர் கோட்டை சார்ட்டை கொடுத்த உடனே அவங்க பேசி அவங்க மேனேஜர் மூலமாக பேசி கேபிஆர் சாரை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அவருக்கு இதாகுது. அதுக்கப்புறம் நீங்கள் நான் ஒரு சின்ன ஒரு இதாக இருக்கேன் நேரத்தில். அப்போ கேபிஆர் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவாங்க. நானும் அவர் கேபிஆர் ஷூட்டிங்கில் பார்க்கும்போது ரொம்ப பழைய கூட தான் இருப்பார் பேட்டு. ஆக்சுவலி ஷூட்டிங்கில் சண்டைகள் எங்களை முத்துவது கூட அவங்க கூட சேர்ந்து வரும். அசன் கட்ட கொஞ்சம் கம்மியாக பேசுவாங்க. நடந்துருக்கு நிறைய நடக்கும். அது ஒரு ரொம்ப ஸ்வீட்டான விஷயம் தான். கடைசியில் வந்து படத்துக்கு அவர் என்ன செய்வார்னா ஒரு ஃப்ரெண்ட் வச்சுட்டாருன்னா ஜீவா சார் தான் அவங்க கேட்போம். ஜீவா சார் ஷூட்டிங்கில் போய் கேமரா வச்சுருக்காரு. வச்சுட்டாருன்னா வரணும்னா இதுக்குள்ளே என்ன இருக்கோ அது பெஸ்ட்டாக இருக்கும். திருப்பி எக்ஸ்ட்ராலாம் கேட்க மாட்டாரு. கேள்வி அவங்க பெஸ்ட்டாக இருக்கும் போகலாம் அப்படின்னு ரொம்ப உடனே வரைக்கும் டேய் இந்த இதில் வந்து எல்லாம் அவ்வளோ இடம் தெரியுது, இவன் ரொம்ப வீடாக வச்சுருக்காரு. அந்த இடத்துல ஃபுல்லாக இந்தியா இருக்கு, அங்கே யார் ஆகணும் அப்படின்னு சொல்லுவார். எல்லாத்தையும் ரோட்டை போகிறவங்களாம் பிடிச்சி வந்து நிற்க போனாங்க. ஏதாவது பண்ணி அதை ஃபுல்லாக பண்ணி காட்டணும். இல்லை ஒரு அசிஸ்டன்ட் தான் பிடிப்பாரு, டேரக்டாக அசிஸ்டன்ட் இருப்பார். ஜீவாசாக அசிஸ்டன்ட் பேர். இப்போ இதெல்லாம் இவருக்கு குவாலிட்டி அதை வச்சு வர டக்கு என்ன பண்ணுவார்னா அவர் டக்குன்னு மைண்ட் மாற்றிட்டு அதை இதாக வச்சுருக்காரு. அதை அவர் வந்து ரொம்ப க்ளோஸாக வச்சுருக்காரு. இந்த வீடு போயிடும். நாங்கள் பண்ணி வச்சவங்க தான் பெஸ்ட்டாக தர பிடிக்கும். இந்த மாதிரிலாம் அவர் நடக்குது. அதனால் கேபிஆர் சார் வந்து அப்படி ஒர்க் பண்ணுவார். அப்புறம் என்ன சொல்லுவார் கேபிஆர் சார், இந்த படத்தை நான் ராஜீவ் சார் மாதிரி பண்ண நினைக்கிறேன் அப்படின்னு. எதுக்கு நான் பயணம் சொன்னாங்கன்னா பாம்பே படத்தில் வந்து ராஜீவ் சார் ஒரு புதுமை பண்ணார். நார்த் இந்தியாவில் போயிட்டு அந்த கேமரா இதே வேறு மாதிரி இருக்கும். ஒரு புது உலகத்தை கொண்டு வந்தார். அது மாதிரி முதல் வந்து நான் ஒரு டாக்குமெண்ட்ரி உலகத்தை கொண்டு வரணும். ஏன்னா பத்திரிகையாளராக இருந்ததுனால இவர் பத்திரிகை ஃபோட்டோகிராஃபர் இந்த கேண்டிட் ஃபோட்டோகிராஃபிலாம் கொண்டு வந்துருக்காரு. எல்லாமே அவர் நீங்கள் சொல்கிற அதெல்லாம் எனக்கு பெரிய சவால்களா அப்படின்னு நானும் ரொம்ப பழக்கம். இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா அவர் இறக்கிறதுக்கு 1 இயருக்கு 8 மந்த்துக்கு முன்னாடி அது 1.5 மணி நேரம் பேசினார். எனக்கு ரொம்ப ரீரைட் பண்ண நிறையா ரீரைட் பண்ணுவோம். ரீரைட் பண்ணால் பெருசாக கேட்பீங்க அப்படின்னு ஒரு அஷ்டத்துக்கு சொல்கிற மாதிரி அவர் பண்ணதே ஒரு இடத்துல மாதிரி சொன்னார். ஸோ எனக்கு இந்த நினைவுகள் வந்தபோது சாருக்கு ரொம்ப பாண்டாயிட்டு. சார் வந்து வந்து அப்படி ரசிப்பார். கூப்பிட்டு அவங்க ஒரு ஃபேமிலி மாதிரி ஆகிட்டாங்க. அவங்க அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன சொல்லுவார், நீ தான் அவங்க காரணமாக இருந்தாங்களா அந்த நேரத்தில் அப்படிங்கிற இது வரைக்கும் அவருக்கு ரொம்ப பெருமை சார் இணைச்சதில்லை. இல்லை அந்த நேரத்தில் ரொம்ப கொடுத்தோம். இல்லாட்டி ஆட்டோமேட்டிக்காக வேற இன்னொரு கேமரா. பட் நம்ம ஒரு இன்னைக்கு இல்லாத நினைச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக சார் கண்டிப்பாக எனக்கு நம்ம இந்த அளவுக்கு ஒரு நல்ல பாண்டிங் சொல்லிட்டு அப்புறம் அவர் கேபிஆர் சார் எங்கே போனாலுமே சங்க சார் டச்சில் தான் இருந்தார். ஏன்னா இன்னைக்கு தான் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவர் பற்றி பயந்துக்க முடியும். சார் வந்து அவங்க ரொம்ப ஆனந்த் சார் தான் இருந்தது. ஆனந்த் சார் இன்னொரு இந்த சார் படத்துக்கு வேற கேமரா மேலே போனால் கூட ஆனந்த் சார் சஜஷன் எழுதிப்பாரு. அவங்க ரெஃபர் பண்ணுவோம். ஓகே அப்படின்னா ஒரு நல்ல நட்பு. எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சங்கர் சார் டைரக்டர் அப்படின்னு பார்த்தா அவருடைய கண்களா பாரதிராஜா சார் சொல்ற மாதிரினா கண்களா அப்படின்னா பெஸ்ட் ஆப்ஷன் இஸ் கேவிஆர். நாங்க எங்கள்கிட்டயே ரொம்ப நெருக்கமா இருக்காரு. அது எப்படின்னா 2 டீமும் ஒன்னா இருக்கும். அதாவது ஒரு அசிஸ்டன்ட் கேமராமேன் வந்து கிளாப் கொடுத்துட்டு இருப்பாரு, நான் வந்து தெர்மோகோல் கொடுத்துருப்போம். எல்லாமே ஒன்று 2 டீமும் வந்து
2 டிபார்ட்மெண்டா இருக்காது, 2 ஒண்ணா மெர்ஜ் ஆயிடுச்சு. சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய படத்துக்கு வந்து என்னுடைய முதல் படத்துக்கு பிப்ரவரி 14 வந்து கேமராமேன் ரெட்டி சார் தான் பண்ணுவார். சூப்பராக பண்ணுவார். அப்போ சங்கர் சார் கிட்ட சங்கர் சார் இப்போ ஒரு வாட்டி போல பிஸியாக பாராட்டியிருக்காங்க. என் படம் பண்ணும்போது ஒரு வாட்டி நான் டைமில் பேசி ரொம்ப பாராட்டுறாங்க. சேர்த்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ என்ன இப்போ சங்கர் சார் வந்து இப்போ ரோபோ பண்ணுற நேரங்களில் இவர் இப்போ அந்த நேரத்தில் வந்து கேவிஆர் சார் டேட் இல்லை, அந்த அவரெல்லாம் பண்ண முடியாது சொல்லிடுச்சு. அப்போ சார் ஒரு மாதிரி என்ன டக்குனு வேறு என்ன பண்ணலாம்னு யோசிக்கும்போது பத்திரம் சார் ஃபிக்ஸ் பண்ணிட்டார் சார் மைக்கில். அப்போ என்கிட்ட கேட்டவுடனே சூப்பர் சார் சொல்லிட்டேன், நம்ம கேமரா அவரை பற்றி கேள்வியே கிடையாது சார், அவர் பயங்கரமாக விஷயம் வருது. இப்போ கேவிஆர் சார் சொல்லும்போது அப்புறம் பயங்கரமாக அவரை பற்றி பாராட்டி தட்டு. ஏன்னா இப்போ அவருக்கு பிடிச்சவங்க சொல்லும்போது அப்ரூவ் ஆகிடும் டக்குன்னு அவர்கிட்ட. இவர் பிடிச்சிருக்கோம் இருந்தாலும் அதை ஃபிட் பண்ண நடந்துடும். இன்னொரு நாட்டை கேட்கும்போது இப்போ வந்து இன்னொரு அஷ்டம் தேட்டர் கூட இவர் முத்தூர் கேட்பாரு, என்னையா அவன் இப்படி நான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்பாரு. எங்கிட்டையும் கேட்பார், சஜஷன் பயங்கரமாக கேட்பார். அது அவருடைய பெரிய படம். அவர் நம்ம கருத்து தான் பெரிய எப்படி சாப்பிடணும் அப்படின்னு நினச்சி உங்களால் முடிவு எடுத்துருக்கு. 10 பாட்டு கேட்டுட்டு அதில் அந்த முடிவோட பொருள் தான் தப்பாக மெட்ரோ தப்பாகாது, தப்பாக இருந்தால் மாற்ற ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஓகே, அது ஒரு நல்ல தன்மை. அதான் சொல்றேன், அவரோட வளர்ச்சி, அவருடைய பிரம்மாண்டம் அப்படிங்கிறது அந்த விஷுவல்ஸோ எல்லாரும் அது இல்லை. அவருடைய தாட் ப்ராசஸே ஒரு சூப்பர் லாஜிக் இருக்கும். ஒரு நாள் ஒருத்தர் முதல்வர் ஆக முடியுமா அப்படின்னா, முதல்வராக முடியுமான்னா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறுத்தணும். அவர் அப்படி இல்லை, ஒருவேளை அப்படி நடந்தா அதுல என்ன நல்லது நடக்கும், சமூகம் மாறலாம். அந்த ஒரு நாள் ஒரு மாற்றத்தை உருவாக்கல. எவ்வளவு பெரிய புரட்சி, எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அதனுடைய ஆரம்ப புள்ளி அப்படின்னு பார்த்தா ஒரு நாள் ஏதோ ஒரு விஷயத்துல தான் அது உருவாகுது. எத்தனையோ நாளா புகஞ்சிட்டு இருக்கும் அந்த ஸ்பார்க், அந்த ஒரு மூமெண்ட் தான் எல்லா படத்துலையும். ஜென்மன் எப்படின்னா ஒரு சராசரி மனிதன் வந்து இந்த அரசாங்க சிஸ்டமே எதிர்த்துட்டு போய் திருடி அவ்வளோ பண்ணிட முடியுமா அப்படின்னா முடியாதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். முடிஞ்சால் என்ன, அந்த சூப்பர் லாஜிக் தான் ஒரு பிரம்மாண்டமான தாட் ப்ராசஸ். இந்தியன் இப்போ லஞ்சம் வாங்குறவங்களாம் கொண்டுட்டாங்கன்னா எத்தனை தான் லஞ்சம் வாங்க எல்லாரையும் கொண்டே இருக்க அவசியம் இல்லை. ஒருத்தர் தன்னுடைய அதிகப்படியான கோபத்தை, வெறுப்பை, எவ்வளவோ கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கினா நீங்க ஏன் அதை கெடுத்துட்டு இருக்கீங்கன்னா எப்படி இருக்காரு அப்படின்னா, அப்ப அது ஒரு வேற ஒரு பார்வையை கொடுக்குது. அந்த பையனை கொலை பண்றன்னும் போது அதை விட ஒரு நாட்டு எதுவுமே கிடையாது. அந்த கரெக்டான நியாயம் அவ்வளவுதான். உண்மையான தேசபக்தன் அவர் என்னன்னா, அவர் வந்து இந்த தேசம் தான் முதல்ல பிரதானம், என் குடும்பமே 2வது தானே. இப்போ என் மகன்கிறது அடுத்த ஆள் தான், நீ தப்பு பண்ணக்கூடாது. என்ன காரணம் அதே மாதிரி ஒரு பாயிண்ட் தான் சொல்றாரு. ஒரு சாதாரண பையன், ஒரு காலேஜ் பையன் வந்து ஒரு பெரிய ஒரு கவர்னரோட பொண்ணு லவ் பண்றாங்க அப்படின்னா அதெல்லாம் முடியுமா சார்? உள்ளே போக விட மாட்டாங்க, செக்யூரிட்டி நிறுத்துவாங்கிறத நம்ம நின்றுவோம். ஆமா, இவர் அந்த செக்யூரிட்டி கேட்டு தாண்டுவாரு சங்கர் சார். அவ்வளவுதான். ஒரு ரோபோ லவ் பண்ண முடியுமா? முடிஞ்சா லவ் பண்ணிட்டா என்ன? அப்ப என்னாச்சு, அந்த முதல்வர் சுஜாதா டைம் புக்லாம் பண்ணாருன்னு இல்லையா? அந்த டைம் புக்கில் பார்த்தீங்கன்னா அட்டை படமே பார்த்தீங்கன்னா ஒரு 4 டிவி பார்க்குற மாதிரி இருக்கும், ஒரு 50 டிவி இருக்கும். அதான் போடும். அதை பார்த்த உடனே என்ன சங்கர் சொன்ன மாதிரியே இன்னும் தான் உங்களுக்கு ஹீரோ அந்த டைம் அமைஞ்சது, அந்த டைம் மேகசின் அப்படி. அப்போ உடனே என்னாச்சு, அதே டைம் தான் டிசைனில் கூட அதை கொண்டு வந்தோம். அந்த ஃபோட்டோ யூஸ் பண்ணுவோம் கொஞ்சம் அதில் விஷயங்களை இருந்து நம்மளுடைய முதல்வர்களுடைய அந்த இன்விடேஷன் தான் இருக்கும். அது ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயா சார் கேட்டாங்க, எங்கிட்டலாம் கேட்பாங்க தனியாக, சங்கர் உங்களுக்கு இங்கே ஸ்பீட்லாம் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாரு. ஸ்க்ரீன் பிளே பற்றி அப்புறம் என்ன சார் சார் வந்து ரொம்ப இந்த மாதிரிலாம் ரொம்ப போக மாட்டேன். எவ்வளோ சொல்கிறார் தனியாக போய் சொல்கிறாருப்பா, தனியாக முடிச்சுட்டு உண்மையாக அப்படி கிடையாது. என்ன சொல்கிறாருன்னா அவர் சொல்கிற பாயிண்ட் இருக்குங்களா, அவர் சொல்கிற அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கிரிப்டில் வரக்கூடிய ஸ்க்ரீன் பிளே வரக்கூடிய சப்டெக்ஸ்ட் இல்லைங்க, அப்போ நிறைய வார்த்தைகள் நிறையா போட முடியாது, போர்ஷன் வரும். இதெல்லாமே சங்கர் சார் அப்ளை பண்ணுறாரு. நிறைய இடத்துல வந்து ஹாலிவுட் விதிகள் அதோட ஒத்து வருதுன்றது. நம்ம சங்கர் சார் கிட்ட இல்லை, நான் நேச்சர்லாம் அப்படி தானே கேட்டேன் மைண்டுன்னு. அவர் அவருக்குள்ள இன்பில்டாக சொன்னார். லாஸ்ட்டில் போகும்போது படம் முடியல சொன்னார் சங்கர் ஒரு இன்பில்ட், அதாவது அவருக்குள்ள இன்பில்டாக ஒரு திரைக்கதை ஆசிரியர் உட்காந்துருக்காரு. அது அனுபவமா சின்ன வயசுலேயே ஒரு படங்கள் தேட்டரில் போய் நிறைய பார்ப்பேன், பயங்கரமாக படம் பார்ப்பார். இது இப்பயும் ஒரு படம் வந்துச்சுன்னா முதல்ல போய் பார்க்குறாங்க, யாருக்குமே தெரியாது. அவ்வளோ படம் பார்ப்பார் தேட்டரில் போய் முதல்ல அதான் செகண்டாக பார்த்துட்டு வருவார். எந்த சொல்லுவாங்க ஏதாவது சொல்லும்போது சீன் சொல்லுவோம், அந்த இடத்துல எதிர்த்து போட்டாங்க அந்த சீனில் அந்த நேரம் நம்ம படத்தில் இல்ல சார். இப்ப எத்தனை படங்களை பாராட்டி அவர் ட்விட்டர்ல எல்லாம் போடுறாரு, நிறைய பார்த்து அசூசியாக தான் போடுவாரு. அந்த எங்க எந்திரிக்கிறான், எங்க அதாவது அவங்க எங்க லைக் பண்றாங்க, எங்க டிஸ்லைக் பண்றாங்கிற பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது, என்ன கமெண்ட் பண்றாங்க கண்டுபிடிக்கிறது. அந்த பாயிண்ட் தனக்கு தமிழ்ல படத்துல அப்ளை பண்றாரு. அப்ப என்னன்னா இதெல்லாம் ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு மனிதனா போய் அவரை கண்டுபிடிக்கும் போது அது ரூல்ஸோட நிறைய பொருத்தங்கள் வருது. அடிப்படையில் ஒரு நல்ல சினிமா ரசிகன்
அதுக்கப்புறம் தான் அவர் இயக்குனர். சங்கர் இப்படி அப்படி வந்தது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அது நிறைய ஹாலிவுட் புக்ல ஹாலிவுட் இன்ஸ்டியூட்ல படிச்சா கூட வராது அப்படி மாதிரி. இதெல்லாம் வந்து இவர் சாதாரண லெவலில் இருந்து தான் வந்திருக்காரு. அவங்க அப்பா வந்து சாதாரணமான லெவலில் தான் இருந்தவங்க. அப்படிலாம் வந்து அவர் ஒன்னே அவர் தேடி தேடி போய் இன்னொரு விஷயமும் சொல்றோம். 50% படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கற்பனையை பண்ணிட்டாருன்னு வச்சுக்கல, அந்த கற்பனை பெரிய பொய்யா இருந்தால் அதை மறைக்கிறதுக்கு நிறைய ரியாலிட்டியை கொண்டு வருவார். அந்த ரியாலிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா அணியில் வரக்கூடிய சீன் இருக்கு இல்லையா, அந்த பைக்கில் போய் போடுவாங்க இல்லையா, அந்த கேபிள்லாம் இது இல்லையா. ஆமா சார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாதேசாரி இவங்க மைக்கில் போயிருக்காங்க. நிஜமான போகுது. அப்போ போகும்போது அந்த பிரேக் இதாகி அந்த குவாலிட்டி இல்லை, கலப்படங்கிற பாயிண்ட் இருக்கும். அதை இப்போ நம்ம ஊரில் இப்படி இருக்கேன்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை அப்ளை பண்ணுறது ஒரு பாதிப்பு வந்து அது காரணப்பட்ட கஷ்டத்தை படத்தில் கொண்டு வருது. மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே அந்த மாதிரி பாட்டை கொண்டு வந்துடுவது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இடம் வாங்கினார் அந்த இடம் வாங்கின பேர் படத்தில் ஒரு ஆட்கள் வரும். அது எனக்கே தெரியாது. நாள் லேட்டாக வாங்க ஆமாம் அந்த பேரில் இருந்தது அந்த ஒரு நேம் கூட அந்த வாழ்க்கையில் சுருந்தவங்களை தான் கொண்டு வர்றது. எத்தனையோ உங்க பேர்லாம் வச்சிருக்காரு. அதான் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் கிரகிச்சு அதை மெமரியில் வச்சுக்குவாரு. அது எங்கே தேவையோ அங்கே அப்ளை ஆகும். சூப்பர் சார். இந்த செலிப்ரேட்டிங் சங்கர் அப்படிங்கிற இந்த டாபிக் பற்றி நம்ம பேசணும்னா நாட்கணக்காக பேசலாம். அது வந்து இப்போ டைம் இல்லை, அதனால பேசிக்காத ஒரு விஷயம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் எங்களுக்கு ஒவ்வொரு சீரிஸ் ஆமாம். ஸோ அந்த வகையில் கடைசி கேள்வி, இப்போ வந்து அவர்கிட்ட இருந்து நீங்கள் வெளியே வர்றீங்க, அந்த நாள் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அதை மட்டும் சொல்லுங்க. தனியாக அவங்க ஒருத்தருமே ஆமாம் அந்த அவர்கிட்ட இருந்து வெளியே வர்ற அந்த நாள் அது சார் ப்ளீஸ். முதல் ஒன் முடிஞ்ச உடனே வந்து நான் வந்து வெளியே வரக்கூடாது. சரி. அப்புறம் சார்கிட்ட வந்து சொல்லலாம் அப்படி ஒரு புது லைட்டாக சொன்னேன். அதாவது நிறைய ஐடியா இருக்குது சார் மாதிரி சொன்னேன். அதாவது கிளம்புறேன் சார் அப்படின்னா அவங்க தான் சொல்லுவாங்க. அப்புறம் அப்படியா அடுத்து நம்ம ரீமேக் பண்ண போகிறோம் நாயக். அது கொஞ்சம் அந்த படத்தை ஒர்க் பண்ண ஆட்களே இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும் அப்படி மாதிரி அவரும் அப்படியே பட்டு மணியாக சொன்னார். நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே சரி. அப்புறம் அந்த படம் அப்படி ரவாச்சு. அப்புறம் அடுத்து சரி நாயக் முடிஞ்சோன்னா அப்படி கிளம்பலாம்னு ஒரு முடிவு வரேன். அப்புறம் அதையும் எனக்கு போல்டாக சொல்கிறதுக்கு அவருக்கு எனக்கு இதாக இல்லை. சரி அப்படி அதையும் அப்படி அரசு பசலாக அப்படியே இது அந்த படம் ஃபுல்லாக புது பசங்களை வச்சு பண்ணுறோம்ல, அதையும் தன்மையாக சொல்கிறாரு. கொஞ்சம் நம்ம செட்டான ஆட்கள் கூட இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. சரி ஓகே நானும் புரிஞ்சுட்டேன். சரி ஓகே அதுவும் அப்படி போகுது பாய்ஸ் பண்ணிச்சு. சரி. அப்புறம் நான் போல்டாக அப்படி பண்ணிட்டேன். சரி ஓகே கிளம்பி போகணும். அப்புறம் நேராக வீட்டுக்கு போயிட்டேன், ஆஃபீஸுக்கு போகாமல். சார் எங்கே இருக்கேன் வீட்டில் இருக்கிறனால இது பார்க்கணும் சார்னு. சரி வீட்டுக்கு வந்துருக்காரு. வீட்டுக்கு போனால் வீட்டுக்கு அப்படியே மாடிக்கு அதுக்கெல்லாம் ஜூஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டு மாடிக்கு போயிட்டோம். நான் சொல்லியா சொன்னார். சார் நான் தனியாக படம் பண்ணலான் வயசு பண்ணிட்டியா நீ அது இப்போ ஒவ்வொரு படத்துக்கும் நான் போய் ஆசை இருக்கேன். ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டேன். ஆனால் வந்து அது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல எனக்கு. ஏவிஎம்ல வந்து ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு, ரஜினி படம் நடந்துட்டு இருக்கு. அப்போ ஏவிஎம்ல வந்து நாங்கள் திருப்பதி படம் ஒர்க் பண்ணேன். அதுவும் ஏவிஎம் படம் தான் ரெண்டுமே. அப்போ இங்கே ஷூட்டிங் நடக்கும்போது நான் ஒரு முடிச்சுட்டு சுற்றி எனக்கு வந்து கதை ஓகே ஆகிடுது. இறங்கி படி விட்டு அட்வான்ஸ் ஆர்டர் வாங்கி அவரோட கீழே இறங்கி படி படிக்கல வேறு என் தங்க சைத்தை உடனே அப்படியே விட்டு போய் ரொம்ப பார்த்து பேசணும் சொன்னேன். அப்படியே அப்படி ஆசீர்வாங்க. அதே மாதிரி விஜய் படம் ஓகே ஆச்சு. ஓகே பார்த்தா அதே மாதிரி மீட் பண்ணுறேன் ஏவிஎம்ல. அப்போ அன்னைக்கு அப்படியே திரும்ப போய் அப்போ பிரேக் கரெக்டாக பிரேக் முடிச்சு சாப்பிடுவாரு. சொன்னேன் கையில் கொடுத்துட்டு காலையில் வந்து அங்கேயே உட்கார வச்சுட்டு வீட்டில் சாப்பிட வந்தார். பெரிய உட்காந்து சாப்பிட்டு நின்றுமே வாழ்த்துக்கள் சொன்னார். அது ரொம்ப வந்து மிஸ் அப்படியே பேசுகிறேன். விஜய் ரொம்ப பாராட்டாரு. அப்புறம் சிக்கன் பண்ணாங்க சிக்கன் சாப்பிட்டு திரும்ப ஆசீர்வாதம் பண்ணி அப்படியே அப்படியே திரும்பி ஆசீர்வாதம் அப்படியே எனக்கு அந்த சொல்லிட்டு வந்ததுக்கப்புறமா ஒவ்வொரு எங்களும் வரும்போது அவர் கரெக்டாக வந்து தேடி போல கரெக்டாக கண்ணு வந்து நிற்கிறாரு. அது பயங்கர எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அது ஏதோ ஒன்று அவருக்கு நம்ம வந்து குரு சிஷியன் விஷயம் அது உள்ளுக்குள்ள மானசீகமாக தொடர்ந்துட்டே இருக்குது. அப்புறம் அப்படியே வந்து அப்படியே ஓகே
கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்கும் என்னைக்குனாலும் என்னுடைய அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு எப்பவுமே இருக்கும். கண்டிப்பா சார். ஒரு 2 படங்களா நீங்க வந்து சொல்லி அதுக்கப்புறம் ஒரு 3வது படத்துல எப்படி வாங்கிருக்கீங்க இல்லையா? சார் நீங்க சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்தது. உண்மையா சொன்னா ஒரு சின்ன கருத்து வேறுபாடுலாம் ஒரு நாள் ஒரு பாயிண்ட்ல ஒரு சின்ன கோபம். ஜஸ்ட் பாயிண்ட் இல்லை நான் வரலன்னு சொல்லி முத்து சாரை மட்டும் தான் இது எல்லாமே இருக்கேன். முத்து சார்கிட்ட மட்டும் சொல்லிட்டு இல்லை நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் வாக் ஆஃப். உண்மையாக அதுதான் அந்த சம்பவத்தில். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா சங்கர் சார் அதையும் அங்கீகரிச்சார். அதை சொல்லலை, என்னுடைய கருத்துக்களுக்கு என்னுடைய என்ன சொல்றது ப்ளஸ் பாயிண்ட்ஸுக்கு மட்டும் அவர் இடம் கொடுக்கு, என்னுடைய மைனஸ் பாயிண்ட்ஸுக்கும் அவர் இடம் கொடுத்தார். அதை புரிஞ்சுக்கிட்டார். அது நான் உண்மையாக சொன்னேன்னா இந்த இடத்துல நான் தகப்பன்கிற வார்த்தையை ரெஃபர் பண்ணணும்னு. ஒரு தகப்பன் எப்போ ஒழுங்காக இது பண்ணுறாரு, இந்த பையன் பண்ணுற தப்பையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணுறாரு. அந்த தப்பு பண்ணுற மூமெண்ட்டை வந்து கிரகிச்சுக்குவார். தப்பு தான், எனக்கு எதிராக தான் பண்ணுறான், பட் இருந்தாலும் விட்டுவார். அந்த மாதிரி கிரகிச்சுக்கிட்டாரு. அவருக்கு எதிராக செய்த ஒரு தூக்கி போட்டு ஒரு நாள் ஒரு ஃபைட் எடுத்து இன்னும் எதுவுமே ஒர்க் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக மட்டும் சொல்ல இல்லை சார் நான் வரல சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எல்லாரும் பதில் சொல்லலை. பட் ஒரு விஷயம் சொன்னேன், அடுத்த தடவை வர சந்திக்கும் போது என்னோட படத்துக்கு ஆடியோ ரிலீஸ்க்கு அவர் இன்வைட் பண்ணுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் அவர் இல்லைன்னா அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணுவேன், அவருக்கு ஆசை வேணும்னு நான் படம் பண்ணும்போது அதுதான் சொன்னேன். விகடனுக்கு படம் பண்ணு, நீங்களாம் மார்க் போடலாம், எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. மார்க் போடுறது அது பாடம் சொல்லி வாத்தியார் தான் மார்க் போடணும், எனக்கு அவர் தான் மார்க் போடணும். அவர் டிபார்ட்மெண்ட் எப்போ கேட்டாலும் வர வேண்டியது ஒழுங்கா செய்யறானா அப்படின்னாரு, சொன்னபடி செய்யறானா அப்படின்னாரு. அண்ட் வந்து கொடுத்தாரு. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு கோபமான ஒரு லெவலாக வந்தாலும் அதற்கப்புறம் உள்ள எல்லா அங்கீகாரங்களும் தெளிவாக கொடுத்தாரு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அது அவருக்கு நன்றி சொல்லணும். அதுக்கப்புறமும் சந்தோஷம். இயல்பானதுலேருந்து அந்நியன் பூஜை அன்னைக்கு பூஜைக்கு இன்வைட் பண்ணியிருந்தாரு. போய் பார்த்தீங்கன்னா நான் பாய்ஸோட வெளியில் பாய்ஸில் டைட்டில் ப்ராப்பராக அது எல்லா இதுவும் உண்டு. ஒவ்வொரு படம் முடிஞ்சதுக்கு அப்புறமே உதவி இயக்குநர்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு போனஸ் ஒன்று கொடுப்பாரு எவ்ரி டைம். அதில் நிறைய ப்ளஸ் அதெல்லாம் எல்லா விதத்துலையும் வந்து இதான் சொன்னேன், ஒரு வளர்ப்பு மாதிரி தான். ஒரு லைஃப் ஸ்டைல் எங்களை வளர்த்தாரு நல்லா. அதுக்காக அந்த தகவல் வளர்த்து பசங்க எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் எங்கள் பசங்களுக்கு உண்டான சேட்டைகளை நாங்களும் செஞ்சுருக்கோம். இப்போ யோசிச்சு பார்க்கும்போது தெரியுது அந்த மெச்சூரிட்டி இல்லாத மாதிரியான சில சந்தர்ப்பங்கள்லாம் கூட இருந்திருக்கு. பட் அதையும் பொறுத்துட்டு சைலண்டாக அப்படியே சிரிச்சு கேஷுவலாக தான் எங்களுக்கு அதுக்கும் கூட அனுமதி கொடுத்துருக்காரு. எங்களுடைய தவறுகளுக்கு கூட ஒரு சில அனுமதிகள் கொடுத்துருக்காரு. அதுதான் வளர்ச்சி. உன் வழியில நீ வளர்ந்துதான் அதை அப்படி எங்களை வளர விட்டுருக்காரு. அதுக்கு அவருக்கு நன்றி சொல்ல. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் தான் ஜஸ்ட் பாயிண்ட் பிளாங்கில் டக்குன்னு வெளியில் வந்து படம் பண்ணேன். அதுக்கப்புறம் படம் பண்ணுறேங்கிறது தான் போய் பார்த்து சொன்னேன். அதுதான் இதே மாதிரி தான் என்ன பண்ணணும் எப்படிங்கிறது உனக்கு நீ நியாயமாக இருக்கும். அதுதான் சொன்னேன், உன்னுடைய கதைக்கு நீ நியாயமாக இருக்கணும். அவர் திரும்ப இன்சிஸ்ட் பண்ணுறது அதுதான். நான் ஒன்று பண்ணேன் நீ பண்ண அப்படி இல்லை, அந்த கதைக்கு நீ நியாயமாக இருக்கும். அது காலங்காலமாக சொல்லி கொடுத்து எங்களை வளர்த்ததுனால அதுக்கு நம்ம வேலை செய்யறோம். அந்த கதைக்கு டைரக்டர் நம்ம வேலை செய்யறோம். அது மட்டும்தான் எங்க மனசுல உரிமை இருக்கும். ஏன்னா அவர் அதை நடத்தி காட்டியிருக்காரு எங்க கண்ணு முன்னாடி. அவர் கூட இருந்த அத்தனை காலங்களிலும் அவர் வந்து அந்த கதைக்கு வேலை செஞ்சிருக்காரு. அப்படிதான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு. நான் டைரக்டர் நான் முடிவு எடுக்கிறேன்னு எடுக்க மாட்டார்ல, அந்த கதைக்கு நான் டைரக்டரா இந்த வேலை செய்யறேன், அப்ப நாங்களும் அந்த பொசிஷன் வரும்போது அதை தான் கத்துக்கிட்டோம். உண்மையா கத்துக்கிட்டோம்னு சொன்னா அதுதான். அப்படிதான் என்னுடைய வாழ்க்கை. சார் அது இப்போ என்னன்னா, நான் ஒரு நாள் சாப்பிட்டு நான் ஒரு நாள் அடுத்த நாளே போய் எங்க நினைச்சிருந்தேன் அப்பா சொன்னாரு. அப்புறம் நம்ம போயிருந்தா கூட கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்காது. அது இப்போ நம்ம இந்த அளவுக்கு ஒன்றாவே ஒரு ஃபேமிலியாக வந்து திடீர்னு ஒரு நாள் சொல்லக்கூடிய நிலைமை வந்தது. முதல்வன் முடிஞ்ச பிறகு முதல்வன் முடிச்சுட்டு அப்போ ரோபோலாம் அப்படி உருவாக்கிடும். அப்போ நிறைய கதைகள் உருவாக்கி வச்சிருந்தோம். அது ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்தது இல்லையா? ரோபோ நெக்ஸ்ட் முதல்வன் அடுத்து அவங்க இதுல மீடியா ஆர்டிஸ்ட்ங்கிற கம்பெனி இருக்காங்க. சரி, இவங்க நம்ம இது மீடியா டீம்ஸ் இருக்காங்க இல்லையா, சட்ட மீடியா அவங்க அதுல வந்து பண்ண வேண்டியது பண்ணுவாங்க. ஆர்டிஸ்ட்லாம் சார் வாங்கிட்டு கமலஹாசன் வச்சு பண்ணதான் இருந்தாங்க. லாஸ்ட் மினிட்ல பட்ஜெட் பிரச்சனைகள் பல விஷயங்களால சரியா செயல்பட முடியாது. அது அப்புறம் மாறிடுச்சு. ஒரு ரவுண்டை சாப்பிட்டு நிறைய ஐடியா கொடுத்துட்டே இருக்கேன். நான் கூட ரொம்ப நேரம் நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு ரொம்ப இருந்தது. ஆஃப்டர் முதல்வனுக்கு அப்புறம் நான் சாப்பிடக்கூடிய ரொம்ப இருக்கேன். 20 சாப்பிட்டு தான் இருக்கேன். அது ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய பயணம். ஏற்கனவே ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த முறை இப்போ யாருமே கூட இல்லை. நிறைய பேர் பெரிய குழந்தை இருந்தாங்க. இப்போ சாப்பிட்டாலும் டெய்லி ஒன்றா ஆச்சுன்னா 10 ஒன்றா தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அப்போ கலாய் சீட்டு வெளித்தாரு, அவர் இறங்கி போயிட்டாரு. மதிய சார் அவர் வந்து ப்ரொடக்ஷன் முடிச்சோடனே அவர் தனியாக போட்டாங்க. எல்லாரும் போனதுக்கப்புறம் எனக்கு அவருக்கு ஒரு தனியாக 2 பேரும் மீட் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி தான் ரொம்ப 2 நாட்கள் அப்படி போச்சு. அந்த மாதிரி
அப்போ சார் நிறைய சேர் பண்ணும்போது நிறைய ஐடியாவை பாராட்டுவார். எல்லாமே பாராட்டும் போது நான் நினைக்கிறது என்னன்னா, உங்களுக்கு எனக்கு ஒன்றுமே தெரியாது திரும்ப நீ கடவுள் உங்கள்கிட்ட கற்றுக்கிட்ட தான் உங்களுக்கு நிறைய ஐடியா பாராட்டுறீங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். அப்புறம் கற்றுக்கிட்டோங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. நிறைய ஐடியாஸ் நல்லா இருக்கலாமே அப்படின்னு சொல்லுவார். அப்போ எனக்கு அவர்கிட்ட பேசும்போது தான் எனக்கே தெரியும் நம்ம தனியாக ஒரு படம் எடுக்க முடியுங்கிற நம்பிக்கை வந்துச்சு. நம்மளால எஸ்டிமேட் பண்ண முடியும், நல்ல ஐடியா மிஸ் ஆகிட்டே இருந்தது. அப்போ நிறைய ஐடியா வந்து ஓகே பண்ணுவேன். அப்படி ஓகே பண்ணும்போது நம்ம படம் பண்ணாத ஐடியா வந்தது ஒரு நாள். அப்போ ஒரு நாள் போய் அவங்க தனியாக பேசணும் இப்படி ரெண்டு ப்ரொடியூசர்லாம் இப்போ டேரக்ட் கேட்டாங்க என்கிட்ட. அப்போ நான் சார்ட்ட பேசினேன், இந்த மாதிரி சார் ஒரு ஐடியா இருக்குது பண்ணலான்ட்டு. அப்படியே பார்த்தாரு, அப்படியே என்னையா ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு உண்மையிலேன்னா அதில் பிடிக்கிறதா காரணம் அது இண்டஸ்ட்ரியல் எடுத்துக்கணும் அப்படி தான் நல்லா இருக்குது. ஏன்னா அத்தனை நாள் இருக்கிற தனியாக நம்ம ஒரு சின்ன வீடு பிரிஞ்சு போகிறதே தாங்க முடியாது. இப்போ காலேஜ் இப்படி மாதிரி இது அப்படி இல்லை. நான் சொல்லிட்டேன் உடனே, இல்லை சார் நான் அப்படி நினைக்காதீங்க சார், நான் எப்பயுமே வருவேன் நீங்கள் கூப்பிட்டா எனக்கு உங்கள் கஷ்டம் எழுதாங்க இல்லைங்க இது எல்லாரும் வார்த்தையாக சொல்கிறது நிஜமாக நான் வருவேன் சொன்னேன். இல்லை நான் சொல்லும்போது போகும் இப்போதைக்கு நீங்கள் தான் போவோம் அப்படின்ட்டு இது பேசாதான்ட்டு. அப்புறம் அடுத்த நாள் போக ஆரம்பிச்சுட்டேன். அப்புறம் பார்த்தா அடுத்த பேஷன் எவ்வளவு ஒரு பேசலாம் பண்ணுறாங்க அடுத்த பூஜையை பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் நாளைக்கு ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சு. அது கூட ஒரு கொஞ்ச நாள் போனேன். நாளைக்கு பிகினிங் மட்டும் ஆரம்பிச்சோம். ஆரம்பிக்கிற வரைக்கும் போனேன். அப்புறம் அதுக்குள்ளே இதெல்லாம் வந்துச்சு, எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ அவரே கூப்பிட்டு கேட்டார், நிறையா சொல்லு அப்படின்னு. இது மாதிரி சார் நான் நீங்கள் சொல்கிறதா சார் இது நம்ம நீங்கள் சொன்னால் தான் நான் போவேன். ஆனால் அப்புறம் சொன்னார். அப்புறம் சொன்னார், நான் சென்னையில் தான் இருக்கேன், எப்போ கூப்பிட்டாலும் சார் நான் ஃபஸ்ட்டு டேரக்டராக எப்பயுமே எனி டைம் கால் பண்ணலாம் சார், நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நான் கூடயே இருந்தேன். நான் வேலையை ஒர்க் பண்ணது கிடையாது, நான் இன்னொரு டேரக்டர் ஒர்க் பண்ணது கிடையாது. உங்களை தவிர ஒர்க் கிடையாது. பத்திரிகையில் இருந்தேன், உங்கள்கிட்ட வந்தேன், நீங்கள் தான் என்ன பாதுகாட்டுறது. நான் சினிமாவில் எது நல்லது கெட்டது எது இருந்தாலுமே அது கூட கற்றுக்கிட்டதை வச்சு தான் நான் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு சரி போயிட்டு ஆனால் எப்போ கூப்பிட்டாலும் வரணும் அப்படின்னு. அப்போல்லாம் மொபைல்லாம் வந்துடுச்சு. அப்படிலாம் மொபைல் ரெண்டே காலம் தான், அதெல்லாம் மொபைல் நம்பர் தான் இருக்கு. அப்புறம் சார் நம்ப மாட்டீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ரெகுலர் பேச்சு, ரெகுலராக சண்டே ஆச்சு நான் அப்பன்னு கூட நேரம் போயிருவேன். கோயில் ரொம்ப திறந்து போவேன், இந்த அளவுக்கு இருக்கும். ஏன் கதை கட்டிட்டு தான் வாங்க இந்த அளவுக்கு தான் என்கிட்ட முத்தோடைக்கு அப்படி தான் எல்லாத்தையுமே நம்ம டீமில் கூட அப்படி இருந்தது. அந்த அளவுக்கு ரொம்ப நிறைய நான் வாங்கி லொக்கேஷன் பார்க்கவும் நிறைய போனேன் நான். ஆமாம், இப்போ கூட கேட்பாரு, விஷயங்கள் கேட்பாரு. நான் இப்பவே பண்ணி கொடுப்பேன் அவங்க விஷயங்களுக்கு. அதாவது சொன்னால் அவங்க பொண்ணு சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு அதுக்கு 2 பிள்ளைகள் டாக்டர் ஆகிட்டாங்க. அப்போதான் பொண்ணு கல்யாணம் ஆச்சு. அந்த ஃபோட்டோஸ்லாம் காட்டுறோம். என்னன்னா சின்ன வயசுல வச்சுட்டே இருக்கேன். அப்படி அதை வாங்கி கொடுங்க இது வாங்கி கொடுங்க எனக்கு ரெண்டு கண்காணிக்கக்கூடிய நிகழ்ச்சியான ஒரு நட்பாயிடுச்சு. ஒரு பிரமாண்டமான டேரக்டர் இருக்கிறது அது எங்களுக்கு ஒரு எதிரி மாதிரி தான் எங்களுக்கு அதை பார்த்தேன். அதே மாதிரி எங்களுக்குள்ள சூப்பரா சொன்னீங்க. அது ஒரு எங்களுக்கு ஒரு எதிரி மாதிரி. அது எங்களுக்கு பிடிக்காது. நாங்க அப்படி பார்க்கல, நம்ம வெளியே பார்க்கும்போது அப்படி பார்க்குறாங்க, அப்படி கிடையாது. அவங்க கிடையாது. எனக்கு ஃபோன் பண்ணா என்ன கேட்பாங்க, அம்மா எப்படி பார்க்கணும், எங்க அம்மாவுக்கு அப்புறம் நிகழ்ச்சி அண்ணன் எப்படி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் கேட்பாரு. அப்படிதான் பழகிருக்குமே தவிர நானும் அவங்க வீட்டு விஷயங்கள் தான் பேசுவோம். எதா இருந்தாலுமே அவங்க விஷயங்கள் அனுபவம். அவங்க எங்க வீட்டில் ஒரு கிராண்ட் பேச மட்டும் கூட வருவார். எந்த ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு யாரையும் அவர் எல்லாருமே வருவார். அவர் ஃபேமிலியாக தான் பார்க்குறாரு. சென்டிமெண்டலி அவர் பயங்கரமான ரொம்ப சாருடைய குவாலிட்டியை அடிச்சுக்கவே முடியாது எங்கேயுமே. இப்போ கூட அந்த பொண்ணு கல்யாணத்தை நினைச்சு எனக்கே கவலையாயிருச்சு. சின்ன பிள்ளையா இருந்துச்சு, இப்போ பிள்ளையா இருந்துச்சு, நிகழ்ச்சியாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி அதை என்ன டிஸ்கஸ் பண்ணுவாங்க சார். நாங்கள் தொடர்பில் தான் எப்பயுமே இருப்போம். நானும் டிஸ்டர்ப் பண்ணணும், அவங்க டைம் கிடையாது. அதே மாதிரி என்கிட்ட அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒருத்தர் ஒர்க் பண்ணார். நான் தெலுங்குல ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ சார்ட்டு படம் வந்து ஏஐ படம் முக்கியம் சார்ட்டு நான் தெலுங்குல ஒரு படம் பிளான் பண்ணி அந்த படம் இங்கிலீஷ் அது வரல. அந்த படத்தில் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணார் நரசிம்மராவன். நான் அவர் சார்ட்டை சேர்த்து விட்டேன். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தார் சார். சார் ரொம்ப பிடிச்சி போச்சு. தெலுங்கு படத்துக்குள்ள அவங்க ஹெல்ப் பண்ணுறாரு. இப்போ ராம்சங்கர் தெரியா படத்துக்கு அவர் தான் ஃபுல்லாக அந்த படத்துக்கு சூப்பர். ஸோ நான் எதாவது சொன்னால் நல்லா சொல்லுவாங்கிற ஒரு பாயிண்டே நம்ம கூட இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி சொல்லும்போது பத்திரம் யோசிச்சு தான் சொல்லுவோம். ஏன்னா இப்போ நம்மளே ஓகே பண்ணோம்னா அவரே அங்கே ஓகே முத்து விடுவோம். இப்போ நல்லா என்ன சொன்னாலும் கேட்பாரு. ஏன்னா நம்ம டீம் வந்து எப்படி நம்ம எதிர்பார்ப்புங்கிறது தெரியும். கொடுப்பாருங்கிற ஒரு நம்ம பல்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அது வந்து ரொம்ப பாசிட்டிவா தான் போச்சு. இன்னைக்கு வரைக்கும் நான் தொடர்பில் இருப்போம். அதே மாதிரி எப்போ படம் வருதுலாம் கேட்பாரு. நம்ம அடுத்த படத்தை பற்றி கேட்பாங்க. இப்போ ஒரு நாள் இப்படி பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. அட்வைஸ் பண்ணிருக்காரு. நம்ம சில ஃபாலோ பண்ணாலும் கொஞ்சம் விஷயங்கள் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. நம்மளே பட்டு தெரிஞ்சுக்கணும். ஆனா எதுவுமே ஒரு அஷ்டம் கேட்டா எல்லாருமே இப்ப நாங்க வந்து அந்த சந்தோஷமா தான் அந்த ஹோட்டல்ல எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வந்துட்டோம். எல்லாம் வந்து ஹயாத் ஹோட்டல் வந்தது. அப்ப சார் எல்லாருமே தனித்தனியா ஒரு இன்ட்ராக்ட் பண்ணாரு. அவர் எதாவது மறந்துருப்பாரு நினைச்சா கூட அவங்க கூட அது இதாக அப்படின்னு அவர் எல்லாத்தையும் உள்ள எல்லாத்துக்குமே ஒரு விதத்தில் இடம் வச்சிருக்காரு. எல்லாருமே
ரொம்ப ஒருத்தர் ப்ளஸ் பாயிண்ட் தான் பார்த்துருக்காரு, மைனஸ் பாயிண்ட்டுங்கிறது அவர் ஞாபகம் கூட இல்லை. எல்லாருமே பாசிட்டிவாக பார்த்துருக்காரு. அட்லி கூட ஒரு வாட்டி சொன்னார், என்ன சொன்னார்னா, சங்கர் சார்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு போனோம்னா நம்ம சினிமா கிடையாது, எந்த துறையிலுமே நம்ம ஆகிடலாம். ஒரு பெரிய கடை வச்சா கூட நம்ம பெரிய நம்ம வால்மார்க் மாதிரி ஆரம்பிச்சிடலாம் ஃபீல் இருந்தது. ஸோ ஒரு டிரைவராக இருந்தால் கூட நீங்கள் எவ்வளோ ஆகிடலாம், அவர்கிட்ட ஒர்க் பண்ணலாம். அந்த அந்த மெத்தட் சொல்லுவோம், அதை நம்ம அவர்கிட்ட அந்த அப்ளை பண்ணணும். மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் சார் சொன்ன மாதிரி. ஆன்சர் நீங்கள் நாங்களே லேட்டாக ஆகுதுன்னா காரணம் வந்து அவர்களை அவரை கற்றுக்கிட்டோம். அந்த இடத்துக்கு போகிறது நம்ம செய்த சில மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், நம்ம அதை சரி பண்ணணும். இன்னொரு நிரம்ப கூடிய ஒரு ஓகே சில பேருக்கு தாமதங்கிறது வந்து நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே ஒரு நாள் கண்டிப்பாக அந்த ரைட் ப்ராக்கெட் அது பெரிய உதவியாக இருக்கும். ஏன்னா 2 படம் பண்ணணும், 2 படம் நார்மலாக தான் போயிடுச்சு உண்மையிலே. ஆனால் இப்போ சும்மாங்கிற படம் பெரிய படம் இருக்கிற அளவுக்கு நம்ம போகிறோம்னா அதுக்கு காரணம் வந்து காரணத்தை இருந்த அனுபவம். இந்த ஐடியாஸ்லாம் டிஃப்ரெண்டாக பார்த்தோம்னா காரணம் தான். கரெக்ட். அது ஒரு படத்துக்கு ஒரு நாள் வரும், அது டைம் இல்லை. கண்டிப்பா இல்லை நீங்கள் இப்போ பியூட்டிஃபுல் சொன்னீங்க சார், எப்போ கூட்டாலும் இப்போ ரெடியாக இருக்கு ஒர்க் பண்ண சொல்லி. அதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இங்கே வந்து கொடுத்தீங்க. நம்ம கல்ச்சர்ல கொண்டாட்டம்னாலே சினிமா இருக்கு. சினிமாவை கொண்டாடணும் அப்படின்னா அது சங்கரை கொண்டாடுறது, சினிமாவை கொண்டாடுறது. செவையா சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நாங்கள் இந்த மாதிரி ஒரு கதைகள் கேட்க நாங்கள் இந்த பிளான் பண்ணது இதுதான் சார். நான் சொன்னதான் சார், அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ நீங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வந்து சங்கர் சார் பற்றி பேசுறது தான். ஏன்னா எங்களுக்கு இதுதான் நாங்கள் எதிர்பார்த்தோம். நாங்கள் டீமாகவே இந்த மாதிரி கதைகள் கேட்கணும். ஏன்னா வந்து நீங்கள் சொன்னது தான், சங்கர் சார் படத்தை நிறைய பார்த்துருக்கோம். அந்த படங்களை பேசுகிறத தாண்டி ஆஸ் அ பர்சனாக, ஆஸ் அ குருவாக உங்களுக்கு எப்படி இருந்திருக்காங்க உங்கள் லைஃப்பில். ஏன்னா நீங்கள் எல்லாரும் தகப்பன் அப்படின்ற வார்த்தையை சொன்னீங்க, அது ஒரு குருகுலம் தான். நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த ஒரு 8 hours வீட்டில் தூங்குறத தாண்டி மற்ற எல்லாமே நீங்கள் அங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அவரும் அவரோட மொத்த லைஃப் உங்களோட தான் இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட அது லாஸ்ட் 28 years இந்த மாதிரி 80s தான். ஸோ எங்களுக்கு வந்து பேசினா பேசிட்டே போகலாம். அது வந்து ஒரு மெகா இப்போ வந்து சங்கர் சார் வந்து எவ்வளோ வருஷம் எடுத்து இருப்பாங்க, வருவாங்க போவாங்க வருவாங்க போவாங்க. பட் எங்களுக்கு ஒரே ஒரு குரு தான் ஒருத்தருக்கும். நாங்கள் எல்லாருமே அவர் அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக உணர்வாரு, அவருக்கு தெரியும் கண்டிப்பாக. பட் அவர் எவ்வளோ பேரை பார்க்குறாரு. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் தான் வாழ்க்கையே எங்களுக்கு. தாய் ஒன்று தானே சார், அந்த மாதிரி தான். தாய் தான் இவர் தகப்பன் தாய். சார் இப்போ இந்த செலிப்ரேஷன்ல நீங்க நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணீங்க. நாங்கள் ஒரே ஒரு விஷயம் தான் இந்த உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா நான் ஒன்று தான் உணர்ந்துருவோம். சங்கர் சார் வந்து உங்களுக்கு வந்து சினிமா தாண்டி லைஃப்பை சொல்லி கொடுத்துருக்காரு. எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு ஜென்ரேஷனே வளர்த்து விட்டுருக்காரு சார் அவர் சொல்ல போனா. ஏன்னா அவருடைய படங்கள் மூலியமாகவும் அவருடைய படைப்புகள் மூலியமாகவும் இன்னும் தொடர்ந்து அது நடந்துகிட்டு தான் இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்ச அந்த மனுஷன் அவர் இருக்கிற வரைக்கும் படங்கள் மட்டும்தான் அவர் பண்ணுவாரு. அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. வேற எதுவும் தெரியாது. எக்ஸாக்ட்லி. எனக்கு படம் பண்ண தெரியும், அது தவிர என்ன தெரியும் அப்படின்பாரு. அது மட்டும் தான், அதை மட்டும் நான் ஒழுங்கா செஞ்சா அதை ஒழுங்கா செய்வோம் அப்படின்பாரு. அதுதான் அவர் கற்றுக் கொடுத்தோம். சூப்பர். படம் பண்ண தெரியும், அதை மட்டும் செய்வோம், அதை ஒழுங்கா செய்வோம். ஒழுங்கா செஞ்சுட்டே இருக்காங்க. ஷூட்டிங் அப்பெல்லாம் பயந்துட்டே தான் இருப்பாரு. படம் ஓடு சார் கை தட்டுறாங்க, ஒரு 100 ஓடிச்சுனா கூட இல்லைன்னா நம்ம இருக்கும் பாரு, அந்த மாதிரி டைப் வருது. அதான் சார், ஒரு கிரியேட்டருக்கும் அறிவு இல்லை, கிரியேஷனுக்கும் அறிவு இல்லை. ஸோ தொடர்ந்து நாங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நீங்களும் ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் சங்கர் சார் பற்றி பேசுறதுக்கு. இன்னும் பெருசாக சொன்ன மாதிரி நீங்கள் சொல்லி பார்த்தீங்க, இந்த டேபிள் ஃபுல்லாக எவ்வளோ பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி கண்டிப்பாக நெக்ஸ்ட் இன்னும் ஒரு பிளான் பண்ணுவோம். சிறப்பான ஒரு ஏதாவது சந்திக்கிறோம். உங்களுக்கு நேரத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப ஆமாம் சார். ஏன்னா வந்து எல்லாருமே அதாவது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 years முன்னாடி இருந்து காலகட்டத்தில் தொடர்ந்து நீங்கள் இருந்திருக்கீங்க. பட் இந்த காலகட்டத்தில் எல்லாருமே படங்கள் இயக்கி நீங்கள் எல்லாருமே டைரக்டர்ஸ் ஆகிட்டீங்க. பட் ஸ்டில் சங்கர் சார் பற்றி பேசணும் போது அந்த ஒரு தயக்கமே இல்லாமல் வந்து பேசுனீங்க பார்த்தீங்களா, அது நிஜமாக எங்களுக்கு. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த சொல்லணும். நான் முத்துவடி சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் இந்த இடத்துல. ஏன்னா அவர்னால தான் வந்து உங்க 2 பேருடைய கான்டாக்டும் எங்களுக்கு கிடைச்சது. பர்சனலாக வந்து அவருக்கும் எங்களுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு நல்ல ஒரு இது இருக்கு, ரிலேஷன்ஷிப் இருக்கு. இப்போ வரைக்கும் அந்த சார் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. சார் தான் ஒரு மிகப்பெரிய மூல காரணம். சார் தேங்க்யூ சார். அதுக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் வந்து ஏன்னா இந்த சொன்னேன் சார், எங்கள் டீமாகவே உங்கள் 2 பேர்கிட்டையும் நேர்காணல் ரொம்ப நாங்கள் ஆர்வமாக தான். முத்து சாரோட இன்டர்வியூ நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ எப்படி இருக்க போதுன்னு போது ஒரு ஃபேனவே ஆகிட்டு நான் பேசிக்கலாம். அது வந்து பல ஃபேன்ஸ் இருக்குது சார் இங்கே. அந்த ஓசிவன் சார் சொன்ன விதங்கள் ஒன்று இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நிறைய கதைகளான நாங்கள் முதல்வன் சார் அதாவது செகண்ட் ஹாஃப் பார்த்த மாதிரி இருந்தது. இவர் சொன்னது நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கதை நீங்கள் சொல்லி தான் கேட்டோம் நாங்கள். ஸோ அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட நேரத்துக்கு.
ஆமா சார், அடுத்த ஷோ வெயிட் பண்றாங்க சார். நன்றி சார். சந்தோஷம், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை எல்லாம் சந்திச்சதுல ரொம்ப ஜாலியா இருக்கு. கொஞ்சம் எங்க வயதை தாண்டியும் ரிவர்ஸ் கியர் போட்டு போன மாதிரி கரண்ட் ஜெனரேஷன் ஃபிலிம் லவர்ஸ் எங்களுக்கு சந்தோஷமா இருக்காங்க. சினிமா ரசிகர்களை சினிமா ஒரு ஆர்வமா நீங்க பாருங்க. நன்றி. உங்களுடைய சேனல் மென்மேலும் வளர்ந்து ஒரு பெரிய இது உங்களுடைய வாழ்க்கையை அழிக்கணும், பெருசா வரணும். சின்சியராக தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. குட் லக்ஸா பார்க்கணும். நல்ல குவாலிட்டியான Good luck, guys. உங்களுக்கு நீங்க இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கணும். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். பெரிய வார்த்தைகள். தேங்க்யூ. சம்பிரதாய வார்த்தைகளையும் சொல்லிருக்கேன். இந்த சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே மேல எங்கேயாவது ஒரு பெல் பட்டன் வச்சிருப்பாங்க, அந்த பெல் பட்டன் அமைங்க. சார் பின்றாரு. தேங்க்யூ, தேங்க்யூ.